நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. அகில இந்திய அளவிலே தனி மனிதனாக நின்று 10வது ஈரோடு புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை இளவல் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, அவருக்கு துணை நிற்கின்ற மக்கள் சிந்தனை பேரவை உறுப்பினர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, பத்திரிகை நண்பர்களே, பிறவிகளிலே உயர்ந்தது மானுட பிறவி. அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, அதனெனும் அரிது கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல்னு அவையா சொல்லியிருக்காரு. அந்த மானுட பிறவியை இந்த மண்ணிலே எடுக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு 20வது கிலோமீட்டரில் ஒரு சின்ன கிராமம், இன்னும் சின்ன கிராமம்தான். பிறந்தோடனே அப்பா போயிட்டார். எனக்கு 4 வயசு இருக்கும்போது அண்ணா, 16 வயசு அண்ணா பிளேக்கில் இறந்து போயிட்டார். முந்தின நாள் செஞ்ச பழைய சோளச்சோறு, அடி பிடிச்சி போனால் தீவல் சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த தீவல் சோளத்தை எடுத்து காலையில் போட்டு ஒரு கட்டி எடுத்து போட்டு அதுக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். 3ஆம் கிளாஸுக்கு மேலே 2 பேரை படிக்க வைக்க முடியாதுன்னு எங்கள் அம்மா எங்கள் அக்கா பள்ளிக்கூடத்துக்கு நிறுத்திட்டாங்க. SSLC படிக்கும்போது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபீஸு 5,4 ரூபா, ஸ்பெஷல் ஃபீஸு 11 ரூபா 50 பைசா. 3ஆவது நாள் 5,4 ரூபா குரூப் ஃபோட்டோ கொடுக்க முடியாமல், அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியாமல் வாழ்க்கையை துவங்கியவன். சென்னை போய் படிக்கிறதுக்கு எங்கள் மாமா ஒருத்தர் கடன் கொடுத்து பிச்சை போட்டார். அதில் சென்னை போய் படித்தேன். இந்தியா முழுக்க சுற்றி ஓவியங்கள்லாம் வரைஞ்சேன். 42 ஆண்டு சினிமாவில் நடித்தேன். ஒரு கட்டத்திலே கல்யாணம் செய்து கொண்டேன், குழந்தைகள் பெற்றேன். வெளிநாட்டுக்கு ஒரு பையன் படிக்க போனால் ஒரு பிரிவு துயர் இருக்குமோ, அதையும் அனுபவித்தேன். கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றின மகள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த பாச கயிறு அறுபட்ட போது இரத்த கண்ணீர் வடித்தேன். இந்த நீண்ட காலத்தில் எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றியும் என் காலத்திலே வாழ்வதை பற்றியும் இப்போ என் குழந்தைங்க நீங்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கீங்க பற்றி இந்த மொத்தமாக 3 தலைமுறையை சேர்த்து சொல்வது தான் இந்த உரை. மனுஷ வாழ்க்கையை ஒரு 5 பாகமாக பிரிச்சுக்கலாம். குழந்தை பருவம், சிறார் பருவம், வளர் இளம் பருவம் அல்லது விடலை பருவம், குடும்பஸ்தனாக வாழக்கூடிய பருவம், முதியோர் பருவம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த குழந்தை பருவம்தான் இறைவன் உங்கள் வீட்டிலே குழந்தையாக பிறந்து வாழுகின்ற ஒரு பருவம். யார் வீட்டிலாவது குழந்தை இருந்தால் கடவுளை அப்புறமா கும்பிடுங்க, குழந்தையோட வாழ பழகிக்குங்க. 3 மாதம் வரை குழந்தை முழிச்சிட்டு இருக்கும், ஆனால் அது சிரிக்க தெரியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்வையே வரும். அந்த பார்க்க ஆரம்பித்தோடனே முகம் பார்த்து சிரிக்கும், கையை காலை ஆட்டும், குப்புற விழுங்கும், தவளும், எழுந்து நிற்கும், கீழே 2 பல்லு மேலே 2 பல்லு வரும், கை கொட்டி சிரிக்கும். அந்த காட்சியை பார்ப்பவர்கள் இறை தரிசனம் பார்த்தவர்கள்.
தினந்தோறும் 5:30 மணிக்கு போட்டில் வந்து 6:15 வரைக்கும் வாக்கிங் போவேன். நேராக வேகமாக வீட்டுக்கு வந்து மடமடன்னு குடித்து ரெடியாகி 7 மணிக்கு கிளம்பினா தான் பெசன்ட் நகர் சூர்யா வீட்டுக்கு போக முடியும். 7:20க்கு போயிடுவேன். இந்த காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போது ஒரு பிஸ்தா போட்ட நல்லா வறுத்த ரோஸ்டட் பிஸ்தா இருக்குது எங்கள் வீட்டில். ஒரு 10 எடுத்து டப்பாக்குள்ளே போட்டு காக்கா பிடிக்கிறதான குழந்தைய வேறு என்ன பண்ணுறது, அப்படியே அங்கேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 20 பிஸ்தா எடுத்து உள்ள அந்த ஸ்நாக் டப்பாக்குள்ள ஒரு 10 போட்டுருவேன். 10 எடுத்து அப்படியே அது வாயில் ஒன்று போடுவேன். நான் தான் ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டுட்டு அந்த கார் பார்க்க இறக்கி விட்டு அங்கேருந்து கிளாஸ் ரூம் போகிறதுக்கு 100 அடி தான் இருக்கும். அந்த 100 அடி போகும்போது அந்த பேக்கை தூக்கி அதுக்கு தோளில் போட்டே ஆகணும். அழுகும், அந்த தோளில் போட்டுன்னு சொல்லுவேன். அந்த ஸ்நாக் டப்பா நான் கையில் எடுத்துக்குவேன். இடது கையில் கையை பிடிச்சிக்குவேன். அந்த பிஞ்சு விரல் இந்த விரலை வந்து அந்த 5 விரலும் சேர்த்து பிடிக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. அதான் தெரியும். அடுத்தது இவர் தேவ் ரெடி ஆகிடுவார். அவர் ரெடி பண்ணி அவருக்கு ரேசன்ஸ் சொல்லக்கூடிய உறந்து போன திராட்சை பிடிக்கும். அது காக்கா பிடிக்கிறதுக்கு அதை போகிற வழியில் ஒரு 4 பீஸ் போட்டு அவருக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு, வெரி குட் பெயிண்டர், இந்த 5 ஆண்டுகளுக்குள் குழந்தைகள் தான் கடவுள் அவதாரமாக உங்கள் வீட்டில் வாழக்கூடிய காலங்கள், இதை மட்டும் யாருமே விட்டுறாதீங்க. அப்புறம் இவ்வளோ தூரம் அப்புறமா சொல்கிறீங்களா, அப்புறம் நீங்கள் சின்ன வயசு இப்படி தான் இருந்தீங்களா கேட்டிங்கன்னா, அது எங்கே போய் சொல்கிறது எங்கள் சோகத்தை. எங்களால் எவையும் கொஞ்சினா ஒன்று விதை போடுவாங்க, அப்புறம் வந்து களை எடுப்பாங்க, அறுவடை பண்ணுவாங்க. இந்த 3 பண்ணும்போது தோட்டலை கட்டி எங்கள் தோட்டத்தில் புங்க மரம் இருக்குது, பூவரச மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. இந்த 3 தோட்டலை கட்டி தொங்கிட்டு உள்ள தூக்கி குழந்தைய போட்டுருவாங்க. மத்தியானமே குழந்தை உள்ளே 1க்கு 2 கிலோ போட்டு சூப்பராக அதுக்குள்ளேயே பிறண்டு படுத்துருக்கு. அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து பார்த்தா குழந்தை கச்ச கச்சன்னு கொன்றாவியாக இருக்கும். நாங்கள் தான் வேறு யார் எடுத்து மடவாக்குழின்னா கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கும்போது கவலையை ஓட்டி இறைக்கும்போது சால்பையிலேருந்து தண்ணி முதல்ல வெளியே வரும். வெளியே வந்து மெயின் வாய்க்காலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 அடிக்கு 2 அடி சதுரத்தில் ஒரு குழி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் மடவாக்குழின்னு பேர். அந்த மடவாக்குழி எப்பவுமே தண்ணி இருக்கும். அந்த மடவாக்குழி தண்ணியில் 1க்கு 2 போனால் கழுவி பால் கொடுக்குன்னா பால் கொடுத்தாங்க, இல்லாட்ட கஞ்சி கிஞ்சி ஊற்றிட்டு அந்த தோட்டத்தில் புழிஞ்சு அந்த ஈரமான பகுதியை மேலே தூக்கி விட்டு காஞ்சி போன பகுதியை பழைய தோட்டத்தில் போட்டுருவாங்க. சாயங்காலம் தோட்டக்கூடியே இருக்குது. எங்கே மூஞ்சி பார்த்து சிரித்தோம். 1 வயசு வரைக்கும் மூஞ்சி அவன் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1 வயசு 2 வயசுக்கு அப்புறம் ஒரு கிளி பொம்மை வந்துச்சு. நல்லா பச்சை கலரில் ஒரு ஆலிவ் க்ரீனில் ஒரு பச்சை, ஒரு பிங்க் கலர் டேப் போட்டு ஒரு மஞ்சள் இறகு போட்டு ரப்பர் பொம்மை. அந்த பொம்மையை தொட்டில் கட்டி தொங்கிட்டு மாதிரி இப்படியே ஆடிட்டு இருக்கு. அதை கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நாகப்பட்டினம் வத்தலக்குண்டு அங்கே தெற்கு ராமநாதபுரம் பெல்ட்லேருந்து இந்த கரும்பு அறுவடை பண்ணுறதுக்கு இங்கே வருவாங்க. இந்த பக்கத்தில் இந்த வர்றவங்க எப்படின்னா அந்த கூலி ஒரு நாளைக்கு கூலி ஒரு 100 ரூபான்னு வச்சுங்க. அந்த ஒரு நாளைக்கு போனால் கூலி கட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பயந்துட்டு அந்த ஊரில் வந்த பெண்மணிகள் காலையில் குழந்தையை பெற்ற பின்னால் 3 மணி நேரத்துக்குள்ளே இடுப்பை சுற்றி இறுக்கமாக துணியை கட்டிட்டு இன்னும் ரத்தம் போய் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை அரைகுறையாக கழுவிட்டு குழந்தை எடுத்துகிட்டு இந்த அறுவடை பண்ணுறதுக்கு வருவாங்க. போகலன்னா 100 ரூபா போச்சு. அந்த கரும்பு குச்சி சாத்திருப்பாங்க. குச்சின்னு அவங்களுக்கெல்லாம் தெரியும். முக்கோண சேப்பில் வந்து கரும்புலாம் குச்சி வச்சுட்டு நடுவில் குச்சியை கட்டி அந்த ரத்தம் வாடை வரக்கூடிய அந்த பச்சை குழந்தையை 2 மணி நேரம் பெற்ற குழந்தைய அந்த தொட்டில் போட்டு இந்த அம்மா வந்து அறுவடைக்கு போவா. நாய் சும்மா இருக்குமா? நாய் வாசனை பார்த்து இந்த குழந்தைய கடிச்சு எடுத்துகிட்டு போயிடும். இதுக்கு பயந்துட்டு எங்கள் மாமியார் அந்த அம்மாவை கூப்பிட்டு, பைத்தியக்காரி என்ன காரியம் பண்ணுற, நீ குழந்தைய வளர்த்து ஆளாக்குன்னு சொல்லி எங்கள் மாமியார் வந்து 1 மாதத்துக்கான சம்பளத்தை கொடுத்து அந்த குழந்தை வீட்டுக்கு அனுப்பினாங்களாம். இது வந்து இளமை காலத்துடைய நிலைமை. அடுத்தது 5 வயதில் இருந்து 10-12 வயசுக்குள்ளே எந்த குழந்தையும் போர்டிங்கில் போடாதீங்க. ஐயா பெரிய மனுஷங்களை கையெழுத்து கும்பிட்ற போர்டிங்கில் போட்டிங்கன்னா அந்த பையன் பிற்காலத்தில் இவன் அப்பான்னு கூப்பிட மாட்டான், அம்மானு கூப்பிட மாட்டான், மாமன் யார் அத்தை யார் யாருமே தெரியாமல் போயிடும். தயவு செய்து 12 வயசுக்கு அப்புறம் போர்டிங் போடுங்க. இந்த 5லேருந்து 12 வயசுக்குள்ளே தான் அப்பா யார், அம்மா யார், தாத்தா யார், தாத்தா எங்கே பிறந்தார், தாத்தா எப்படி கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சார், பிறந்த ஊர் எப்படி, செருப்பு போடாமல் உங்களுக்கு கிழிஞ்சுமா சட்டை போட்டு எப்படி நீ ஒப்பன் ஸ்கூலுக்கு போனால், இதெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள். அதுதான் அந்த காலகட்டத்தில் வந்து உறவுகளை சொல்லிக் கொடுங்க, உங்கள் பரம்பரை சொல்லிக் கொடுங்க, இந்த மண்ணுடைய அடையாளம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு அந்த மாதிரி அடையாளம் யார் சொன்னாலும் கேட்பீங்க. அதான் எங்கள் அப்பா எனக்கு 10 மாதத்துக்கு சேர்த்து போயிட்டாரே. எங்கள் அம்மாவோட தாயார் அமைச்சின்னு பேர். அமைச்சிக்கிட்ட அமைச்சி எங்கள் பாட்டையம் பேர் என்ன அப்படின்னா, அவர் பேர் திருமலசாமி அப்படின்னு. திருலிங்கம் இருந்துச்சு. அப்போனே தெரியாது. பாட்டம் பேர் திருமலசாமி. ஆள் எப்படி செக்க செய்வேன்னு இருப்பார்.
அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? அது கொடுமை கோராமை எப்படி சொல்கிறது, அறியாமல் செத்து போயிட்டார். என்ன ஆச்சுன்னா, கோயம்புத்தூர் பக்கம் பூராமே கிணறு வந்து 40 அடி ஆழம் 50 அடி ஆழம் இருக்கும். மேற்கொண்டு வெட்டுனா தான் தண்ணி வரும். 6 பட்டை கடப்பாறையை வச்சுக்கிட்டு 10 பவுண்டு சம்மட்டி வச்சு அடி அடி அடின்னு அடித்து பாறையில் ஒரு தொலை போட்டு அந்த தொலை 5 அடி போனதுக்கப்புறம் வெடிமருந்துள்ள திணிப்பாங்க, செடி வாங்க வைக்கிறது. அது திரியை சொருகி அந்த 40 அடி மேலே கொண்டாந்து அப்புறம் 100 அடி போய் அந்த திரியை பற்ற வச்சா சொன்னு போய் பாட்டு வெடிக்கும். வெடித்த உடனே அந்த பாறை வெடித்து வந்த அந்த பீஸ் வந்து ஒரு பர்லாங் தூரத்துக்கு காரு பஸ்ஸில் அடிக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் வெடிமருந்து. இந்த வெடிமருந்தை எங்கள் தாத்தன் என்ன பண்ணிக்கான் வாங்கிட்டு வந்து வீட்டை பக்கத்தில் சித்தாசாரி கொல்லம்பட்டுற பக்கத்தில் இருக்குது இந்த ஆசாரி வீட்டில் அந்த வெடிமருந்து மூட்டையை போட்டு சாப்பிட்டு போட்டு மேலே ஏறி உட்காந்துருக்காரு. ஆசாரி வந்து உழவுக்கு போகிறதுக்கு இந்த கலப்பையில் மாட்டுறது மழுவுன்னு பேர். மழுவுன்னா இரும்பு பட்டை, அது அந்த இரும்பு பட்டை தான் பூமிகளை உழுதுட்டு போகும். கலப்பையில் மாட்டக்கூடிய ஒரு 2 கொக்கி இருக்குது, அதில் அந்த மழுவு மாட்டுவாங்க. அந்த மழுவு செய்கிற வேலையை இந்த ஆசாரி பண்ணியிருக்காரு. இப்போ நல்ல பழுக்க காய்ச்சி சுற்றி வச்சு அந்த மழுவில் தட்டும்போது மழுவிலிருந்து ஒரு தீக்கங்கு படான்னு தெரித்து இந்த சிமிட்டி மூட்டை மேலே உளுந்து ஒரு வினாடியில் தாத்தா காணாமல் போயிட்டார். கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வினாடியில் கிணத்து எப்படி வெடிக்கும், கிணத்துக்குள்ளேயே அப்படி வெடிக்கும்னா சிமிட்டி மூட்டை என்ன ஆகும், வெடித்த வேதத்தில் தாத்தா அந்த இடம் புதுசு காணாமல் போயிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக சதை பீஸு கொஞ்சமாக எலும்பு பீஸில் அள்ளிக்கிட்டு போய் அடக்கம் பண்ணாங்களாம். இதில் அந்த சித்தாசாரி பாதி தப்பிச்சுக்கிட்டான். அவனுக்கு முன்பகம் பூரா வெந்து போச்சு. வெந்து போனோடனே ஒரு நீளமாக வந்து ஒரு ஒரு தொட்டி மாதிரி ஒன்று பண்ணி அதை வாழலையை போட்டு மீன் எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி விட்டு இந்த சித்தாசாரியை குப்புரை படுக்க வச்சே ஊற வச்சு காப்பாற்றிட்டாங்களாம். இது வந்து இந்த கதைகள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்போ அந்த வயசு தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அப்புறம் எங்கள் அப்பச்சிக்கிட்ட ஒரு கதை கேட்டேன். அப்பச்சி எப்படி விட்டாள்னா, உங்கள் அப்பச்சி ஒரு மலையான் காலை 2 வச்சுருந்தாரு அப்படின்னா. மலையான் எருது அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். மலையான வண்டியில் போட்டால் நிற்கவே நிற்காது. மலையான் கூரா கொம்புகள் இருக்கும், வண்டியில் போட்டுனா பறக்கும், அதை பிடிச்சி நிறுத்த முடியாது. அந்த மலையான் 2 எருது வச்சுருக்காரு. வில்லு வண்டி வச்சுட்டு எங்கள் அப்பச்சி வச்சுட்டு சூலூரில் குளத்தமேடு ஒரு 2 கிலோமீட்டரு அந்த பக்கம் முத்துக்கிழம்பூர் வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட லாரி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் லாரி பென்ஸு ஃபோர்டுன்னு சொல்கிறீங்களே, 1900 நான் சொல்லல 1930 20 இருக்கும். முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட லாரி எதிர்த்தாப்பில் வருது. சூரியன் அசமணம் ஆயிடுச்சு. மாடுகள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு வாகனத்தை பார்த்ததே இல்லை. எதிர்த்தாப்பில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பயங்கரமாக 2 லைட்டை போட்டு உரு சத்தத்தை ஒரு விஷயம் வருது. இது ரொம்ப வேகமான ஒரு சென்சிட்டிவ் மாடுகள் 2. இப்போ இந்த பக்கத்தில் குளம் இருக்குது, மாடுகள் போயிட்டே இருக்குது, அந்த லாரி அந்த மாட்டு நோய் வந்துகிட்டே இருக்குது. கிட்ட வர 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 அந்த என்ஜின் சவுண்டு, அந்த ஹெட்லைட்டு வந்து மே அப்படின்னு ஹார்ன் அடித்தான். முடிஞ்சு போச்சு. சங்குன்னு வந்து வண்டியோட குளத்துக்குள்ளே குதிச்சிருச்சு. குளத்துக்குள்ளே விழுந்து எங்கள் அப்பச்சி அந்த மாடுக்கு நடுவில் இருந்து வண்டிக்கு நடுவு பூந்து எப்படி உயிரோடு வந்துட்டார். இப்படி ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து பொள்ளாச்சியில் எங்கள் மாமா வீட்டில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ எனக்கு 4 வயசு இருக்கு. லீவு வெள்ளக்காரமாக இருப்பான் ஆள். லீவில் வந்த உடனே எங்கள் மாமாவுக்கு பின்னாடியே வந்தார். சமூகம் நாளைக்கு காலேஜ் திறக்க போது வாடா போகலான்னாரு. இல்லை 2 நாள் இருக்கு மாமா, நான் எங்கள் அம்மிச்சி கூட வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிட்டு போயிட்டார். மறுநாள் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகிறதுக்கு இந்த ராய் மூட்டை அரிசி மூட்டை அரிசி அதில் 6 மூட்டை தினை மூட்டை கொள்ளு இதெல்லாம் வந்து ஊர்களில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் கொஞ்சம் சிட்டியில் சம்மந்தப்பட்ட போய் ஓடியாந்து ஒவ்வொரு மூட்டையை தூக்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறாரு. எங்கள் அத்தை வந்து ராய் களி செஞ்சு வச்சுருக்கா, கொத்தமல்லி சுண்டாங்கி செஞ்சுருக்கிறான். அத்தை ஒரு உருண்டை கொடுனா. கிராமத்தில் வந்து எந்த குழந்தையுமே போய் கையேந்தும். அந்த வீட்டில் பெரியவங்க சாப்பிட்டுக்கு ஒரு உருண்டை கையில் கொடுப்பாங்க. அந்த உருண்டையை வாங்கி முழுங்கிட்டே அவன் வரான். இப்படி எல்லா வேலையும் பாருன்னு 11 மணிக்கு திடீர்னு லேசாக ஜுரம் அடிச்சுது. நான் அம்மா சொன்னேன், அம்மா ஜுரம் அடிக்குதும்மா அப்படின்னு. 2 கால் நடுவில் கீழ் பகுதியில் ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி கட்டி, அந்த கட்டி வந்தால் தொடைவாளை அப்படின்னு பேர். பிளேகுடைய சிம்டம். பிளேக் அட்டாக் ஆனால் முதல்ல அந்த கால் இடுக்கில் வந்து முதல்ல கட்டி வரும். அம்மா வந்து வேப்பலையை அரைச்சி பத்து போடுறாங்க. பத்து போட்டு படுக்க வச்சாங்க. நடக்க முடியல, அவனுக்கு ஜுரம் உச்சாயிடும். எங்கள் வீட்டை காலி மினிட்டு பக்கத்து வீட்டுக்கு நாங்கள் குடி போயிட்டோம். ராத்திரி 12 மணி இருக்கும். நான் எங்கள் அக்கா வெளித்தண்ணியில் படுத்துருக்குறோம். நல்ல ஞாபகம். எனக்கு 4 வயசு, எங்கள் அக்காவுக்கு 6 வயசு. 3 பிறை வந்து பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறையில் அந்த நைட்டு 12 மணிக்கு லேசாக பாதி தேஞ்சு போன நிலா வந்து மேலே வந்துருக்கு. வேக ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்லணும் கேட்டாதீங்க. வேக ஞாபகம் இருக்குது. நல்ல நடுராத்திரியில் ஐயோ ராசா போயிட்டியா அப்படின்னு ஒரு கேரளம் கேட்டுச்சு. பகீர்னு 4 வயசு பையன் முடிச்சு எங்கள் அக்கா முடிச்சிட்டான்.
அந்த வீட்டில் வந்து நிலப்படி வந்து உயரமாக இருக்குது, ஒரு அடி வந்து நிலப்படி இருக்குது. நாங்கள் சின்ன பசங்க பாதி தூக்கம் அப்படியே தவுந்துட்டே உள்ளே போனால் அகல் விளக்கு ஒன்று வச்சுருக்குது. நீளமாக எங்கள் அண்ணன் குப்புறப்படுத்திருக்கான். எங்கள் அம்மா வந்து சுருட்ட முடி. இந்த பையனுக்கு வேப்பில் 10 போடுறதுக்காக அந்த கொஞ்சம் குலவைக்கல் இருக்குது, அந்த குலவைக்கல் அதை அரைச்சி தான் 10 போட்டுருக்காங்க. அந்த குலவைக்கல் பக்கத்தில் இருக்குது. பையன் செத்து போன உடனே அந்த குலவைக்கல் எடுத்து படான்னு தலையில் அடிக்கிறாங்க, ரத்தம் ஒழுகுது, தலை விரித்து போட்டாங்க. ஒரு 4 வயசு பையனை கற்பனை பாருங்க. அங்கே அகல் விளக்கு இருக்குது, அகல் விளக்கு முன்னாடி அம்மா உட்காந்துருக்கான், அடிப்பக்கத்தில் லைட் அடிக்குது, ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது, தலை விரித்து போட்டிருக்கா. இந்த அம்மாவுடைய உருவம் வந்து செவத்தில் பேய் மாதிரி தெரியுது. இந்த பையனுக்கு எப்படி இருக்கு? அங்கே அமைச்சு அழுகிறாங்க, அம்மா அழுகிறாங்க. ஒரு புதுசாக இருக்குது. எங்கள் அக்கா பார்த்து, என்னக்கா ஏன் அழுகிறாங்கன்னு கேட்டேன். அண்ணன் செத்து போயிட்டான்டா அப்படின்னாங்க. 4 வயசு பையன் செத்து போனால் என்ன தெரியும்? எல்லாம் அழுதாங்க, எங்கள் அக்கா அழுதா, நானும் அழுதேன். அப்புறம் யாரோ சமாதானம் பண்ணி தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் விட்டாங்க. விடிஞ்சு போச்சு, காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 10-11 மணிக்கு போனேன். போகிற வழியில் ஊர் காலி பண்ணியாச்சு, வேறு ஊர் குடி போகிறோம். போகும்போது சுடுகாட்டில் நீளமாக ஒரு மண் புதுசாக ஒரு வரப்பு மாதிரி போட்டுருக்காங்க. அது என்னது அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னால் அதுதான் உங்கள் அண்ணன் அப்படின்னா. அப்போ தான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக அழுதேன். முதன் முறையாக நான் பிரிவு துயருக்காக நான் முதன் முறையாக அழுதேன். அப்புறம் வேடிக்கை என்னென்னா, வாழ்க்கை எவ்வளோ விசித்திரமாக இருக்குது பாருங்கள். ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு மீசக்காரர், எங்கள் அத்தை பையன் சுப்பையன் பேர், அவர் ஒரு செய்தி சொன்னார். கண்ணு, உனக்கு விஷயம் தெரியுமா? சமூகம் செத்து போனான்ல, ஊருக்கு அரைஞ்சி போச்சு, இல்லை சட்டி பயந்துக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. ஒன்றும் செத்து போனேன், சுடுகாடு கூட்டி போகிறதுக்கு ஆள் யாரும் கிடைக்கல. போய் பார்த்தா வெட்டியானும் கிடையாது, ஆளும் கிடையாது. நானே கடப்பாறை எடுத்துகிட்டு போய், எங்கள் மாமன் சொல்கிறார், நானே கடப்பாறை எடுத்துகிட்டு போய் 6 அடிக்கு குழியை நானே வெட்டி வீட்டுக்கு வந்தால் உடம்பு விரைச்சி போச்சு, பாடி விரைச்சி போச்சு. விரைச்சி ஏணி மாதிரி நிற்குது. ஒத்த ஆளாக நானே கொன்னேன், ஏணி தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போய் நான் தான் அடக்கம் பண்ணேன்னு சொன்னேன். இந்த மாதிரி செய்திகளெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லுவாங்க? நீங்கள் குழந்தைகள் கூட இருந்தால் தான் சொல்ல முடியும். நீ 5லேருந்து 12 வரைக்கும் நீ போர்டிங் ஸ்கூல் போனால் எப்படி தெரியும்? இதையெல்லாம் தயவு செய்து இந்த 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு இதையெல்லாம் வீட்டில் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது இந்த வளர் இளம் பருவம், விடலை பருவம், டீனேஜ் பருவங்கிற ஒரு விஷயம். அதாவது இந்த பருவம் மாதிரி ஒரு கொடூரமான, குழப்பமான, ஆபத்தான பருவமே கிடையாது. நான்லாம் அனுபவிச்சதுக்கே சொல்கிறேன். நேற்று வரைக்கும் என் தங்கச்சி பாயில் என் கூட படுத்துட்டு இருக்கா. ஒரே பாயில் 2 பேரும் படுத்துக்குவோம். ஒரே தூப்பிட்டு போகிறதுக்கு ஒரே தலையில் படுத்துட்டு இருந்தான். திடீர்னு தங்கச்சி நேற்று எங்கள் அம்மாவோட போய் படுத்துதான். ஏன்னா வயசுக்கு வந்துடலாமா, இவனுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? தங்கச்சி இப்போ அம்மாவோட போய் படுத்துக்குதாம்மா. பஸ்ஸில் போயிட்டு இருந்தான். திடீர்னு எங்கள் அப்பா பைக் வாங்கி கொடுத்தோன்னா போடா துரத்தி விட்டு அவன் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு போகிறான். இப்போ எனக்கு வேறு வழி கிடையாது. இப்போ நான் ஒத்தையாளாக போயிட்டேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் கருப்பாக இருக்கிறேன், என் தங்கச்சி சிவப்பாக இருக்கிறான். நான் குள்ளமாக இருக்கிறேன், குண்டாக இருக்கான். எங்கள் அண்ணன் ஒல்லியாக உயரமாக இருக்கான். எங்கள் அம்மா மட்டும் நான் அசிங்கமாக பெற்று போட்டா. இது நிறைய வீடுகள் நடக்குது, உங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தோம்னா இங்கெல்லாம் மயிறு முளைக்குது. இங்கே நேற்று வரைக்கும் கொஞ்சம் குரல் நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்து குரல் அடக்கோழி மாதிரி சவுண்டு வருது. ஒன்றுமே புரியல, அப்படி தவிச்சிருக்கோம். நான் படிப்படியும் கட்டிக்காரன் இல்லை, ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் இல்லை, மியூசிக் எனக்கு தெரியாது. நான் ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை. இன்டர்நெட்டை திறந்து பார்த்தா கெட்ட கெட்ட வார்த்தையாக ஆபாசமாக நிறைய விஷயம் வருது. அது பார்த்தா நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. என் ஜோட்டு பசங்கள்லாம் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு பார்க்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க. எங்கள் கூட எந்த பிள்ளையும் வர மாட்டேங்குது. அப்படி ஏதாவது பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறது? இத்தனை ஆயிரம் கூட இப்போ எங்கள் அப்பா பற்றி நினச்சிருந்தேன், பெரிய ஹீரோ நினச்சிருந்தா, அவர் பெரிய ஜீரோ. அவர் எல்லா பசங்களும் பைக்கில் காரில் போகிறாங்க. எங்கள் அப்பா இன்னும் ஓட்ட பஸ் தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கான். இத்தனை ஆயிரம் குழப்பங்கள் இந்த குழந்தைகளுக்கு அந்த டீனேஜர் வரும். அந்த நேரத்தில் அப்பா இல்லைன்னா சித்தப்பனோ மாமனோ மச்சனோ தோளில் கை போட்டு ராஜா ராஜா உலகத்தை புரிஞ்சுக்கோ அப்படி நிதானமாக சொல்லிக் கொடுக்கணும். அதாவது மாசிடோனியாவில் துவங்கி ஈஜிப்ட் வழியாக ஈரான், ஈராக் தாண்டி ஆப்கான் வழியாக கைபர் கணவாய்க்குள்ளே கால் வைத்த உலக மாவீரன் அலெக்சாண்டர் உயரம் 4 அடி 10 அங்குலம். நல்ல ஞாபகம் இருக்கா? மாவீரன் அலெக்சாண்டர் 32 வயசில் 18,000 மைல் இப்படித்தான் மாவீரன் அலெக்சாண்டர் உயரம் 4 அடி 10 அங்குலம். ராசையா ராசையா, இனி நீ வளருவடா சொல்லிக் கொடுங்க.
ஆப்பிரிக்கா நிறவரி எதிர்த்து போராடி தனிமை சிறையில் 27 வருஷம் இருந்து நாட்டுக்கு விடுதலை வாங்கி அதிபராக இருந்தார நெல்சன் மண்டேலா. அவர் அட்டி கருப்பு. நீ கருப்பு பற்றி கவலைப்படாத. நம்ம கும்பிட்ற சாமியெல்லாம் யார்? ராமர் கிருஷ்ணன் யார்? சிவப்பா? சும்மா சிறு என்ன மாதிரி ஓவியர்கள்லாம் வந்து நீல கலர்லேயே பச்சை கலர் வரைஞ்சிருக்காங்க. இல்லை, அவன் கருப்பு. கிருஷ்ண பரமாத்மாவும் ராமனும் அட்டி கருப்பு. அதான் நீ கவலைப்படாத சொல்லி கொடு. கருப்பு கலர் வியாதி வராது. நல்லா ஞாபகம். கருப்பு கலர்லாம் உடனே வியாதி வராதாம்மா. ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்து சிவப்பு தோலில் வருங்கிறாங்க. இது எல்லாம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஒரு பொண்ணை பார்த்து ஏற்படுற கிறுகிறுப்பு இதெல்லாம் வந்து பரும ஈர்ப்பு, இனவிருத்திக்கான அடிப்படை உணர்வு. இது கூட இந்த வயசை இறங்கிடாத. உனக்கு கூட ஒரு ஜோதி உற்பத்தி ஆகுது. அந்த ஜோதியை பயன்படுத்தி அப்துல் கலாமா வா, ஐன்ஸ்டீனா வா, சில்வட்டன் சீனிவாச சாஸ்திரியா வா. அறிவை பயன்படுத்தி படிப்பு நல்லா வந்தா அந்த மாதிரி வா. படிப்பு சரியா வரலையா கவலைப்படாத, மகாத்மா காந்தியா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அறிவை பயன்படுத்தி படிப்பு நல்லா வந்தா அந்த மாதிரி வா. படிப்பு சரியா வரலையா கவலைப்படாத, மகாத்மா காந்தியா வா. மகாத்மா சரித்திரம் படைத்த மகாத்மா காந்தியோட சரித்திரமாக 27%, மேத்ஸில் 33%. அது புரிஞ்சுக்குங்க. 1997 2007 வரைக்கும் இங்கிலாந்தை ஆண்ட டோனி பிளேர் ஸ்கூலில் படிக்கும்போது குட் ஃபார் நத்திங் ஃபெலோ, உருப்படாத தண்டம். அமிதாப் பச்சன் மாதிரி மெட்டாலிக் வாய்ஸ் யாருக்குமே கிடையாது. இந்த அமிதாப் பச்சனை வந்து இந்த வாய்ஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆல் இண்டியா துரத்தி விட்டுடுச்சு. அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய மனிதர், இந்தியாவுக்கு பெரும் சேர்த்த மனிதர் இல்லையா? அவர் பைலட்டுக்கு டெஸ்ட் போனால் விமான ஓட்டத்துக்கு தகுதின்னு துரத்தி விட்டாங்க. அவர் தான் அப்புறம் ராக்கெட் விட்டார். தெண்டுல்கர் 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. 8ஆம் கிளாஸ் காமராஜர் நாட்டை ஆண்டார். நம்ம எம்ஜிஆர் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. எம்எஸ் சுஷ்மா என்ன படித்தார், இளையராஜா என்ன படித்தார், ஏஆர் ரஹ்மான் என்ன படித்தார். இப்படி வண்டியாக திறமைகள் இருக்குது. வெறும் மார்க் வாங்குற மிஷினாக மட்டும் குழந்தைகளாக உருவாகாதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் மணிகள், வைரங்கள். அந்த ஒவ்வொரு குழந்தை வந்து ஒரு பிரமாதம் பாட்டு பாடுவான், ஒருத்தர் டான்ஸ் ஆடுவான், ஒருத்தர் பெரிய பேச்சாளமாக இருந்தால் ஒருத்தர் கவிதை எழுதுவான். அத்தனை திறமைகளை தயவுசெய்து டீச்சர் அம்மாக்கள் இனிமேல் தயவுசெய்து மாற்றுங்க. ஒவ்வொரு குழந்தைக்கு டேலண்ட்டுக்கு கண்டுபிடிங்க. தாய் தப்புன்னு சொல்கிறேன். அதை வச்சு அந்த டேலண்ட் டெவலப் பண்ணி மேலே கொண்டு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அந்த டீனேஜ்னு சொல்லி ஒரு மேட்டர் சொல்லிட்டோம். அப்புறம் அந்த மீசை வர்ற வயசில் ஒரு குறும்புல வரும்ல, நீங்களே பண்ணியிருப்பீங்களே. லேசாக நம்ம தங்கச்சி கூட ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணை பார்த்த ஒரு மாதிரி என்னமோ ஆகும். அது என்னன்னு தெரியாது. அது அதை பார்க்காம இருக்க முடியாது. பவானி வரலையா இன்னைக்கு? ஏன்னா இல்லை வழக்கமாக அவங்க கூட ஸ்கூலுக்கு போகல, இன்னைக்கு வரலையா வெட்டணும். ஏன்னா இவனுக்கு பார்க்கணும் பவானியை. அது மாதிரி நம்ம அறியாமல் ஒரு குறுகுறுங்க சிலுன்னு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம்ல. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து அது குளிக்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. வாரம் ஒரு நாள் தான் குளிக்க முடியும். ஊர்லேருந்து யாரும் வந்தால் கூட மாப்பிள்ளை கைகால் முகம் கழுவிட்டு வாங்க. பாருங்கள், கைகால் முகம் கழுவிட்டு வாங்க, குளிக்கிறது இல்லை. கைகால் முகம் கழுவிட்டாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு வந்து வாரத்தை ஒரு நாள் தான் குளிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வில் புருவமெல்லாம் கிடையாது, முத்துப்பல் வரிசை கிடையாது, சங்கு கழுது கிடையாது, கொடி எடை கிடையாது, மேகம் போன்ற கூந்தல் கிடையாது. ஒரு சாதாரண பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா மின்சாரம் எப்படி எலக்ட்ரிக் ஷாக் வருது. எப்படி அது? எப்படி? ஒன்றுமே இல்லை. சாதாரண பொண்ணு கூலி வேலைக்கு போகுது. காத்தால் பொழுது போயிட்டு சாயங்காலம் வரும். மூஞ்சி போல அழுக்காக இருக்கும். அப்போ சாதாரண பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா நம்ம என்னமோ குறுன்னு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. 10 பிள்ளை கூட பேசிட்டு வரும். 10 பிள்ளையோட பேசிட்டு வந்தால் நம்ம மைண்டுகளில் அந்த 10 சவுண்டில் இந்த பொண்ணுடைய வாய்ஸ் மட்டும் ஜூம் போட்டு பிடிச்சிக்கும். மற்றெல்லாம் கேட்காது. இந்த 10 பேர் சவுண்டு 9 பேர் கேட்காது. இந்த பொண்ணு சவுண்டு மட்டும் தான் நம்ம கேட்கு. எப்படி பாருங்கள், அது எப்படியா ஒரு காலம், அது எப்படிப்பட்ட காலம் நினச்சி பாருங்கள். அப்புறம் ஊரில் வந்து ஒரு தொலைக்கட்டில் தண்ணி இழுக்க போகும். கிணத்துல தண்ணி இழுக்க போகும். தண்ணி இழுக்கும்போது ஒவ்வொரு இப்போ நடந்து போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது வாக்கிங்கில். அது மாதிரி தண்ணி இழுக்கும்போது அந்த கையில் இழுக்கும் இல்லையா, அந்த இழுக்கிற ஸ்டைல்லையே அந்த தொலைக்கட்டில் ஊரில் ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டை கேட்டோம்னா இது நம்ம பொண்ணு இழுக்குது அப்படின்னு போய் எட்டி பார்த்தா அவதான் எடுத்துகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆனோடனே நைட்டில் மனசாட்சி பேச ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட் கிடையாதுல்ல, கண்ணாடி பின்னாடி பார்க்க திரும்பி பார்க்க சிவாஜி கணேசன் படம் அந்த கண்ணாடி இருக்குது. சந்தையில் வாங்க கண்ணாடி ஸ்டாண்டை போட்டு கண்ணாடி வச்சுட்டு விளக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். அறுவகிட்ட மடையா உருப்படவே மாட்டேன். மனசாட்சி பேசுது. ஏண்டா
மூஞ்சியே கழுவாத பொண்ணு சொல்லி விட்டுட்டு போகிறைய மெட்ராஸில் அப்சரஸ் மாதிரி பொண்ணு அங்கே போனேன் செத்த ஒழிஞ்ச நீ பெரிய ஆர்டிஸ்டாக வரப்போகிறாராமா அரிய ஆர்டிஸ்ட் ஒழிஞ்சடா நீ நாஸ்திடா நீ எது மனசாட்சி பேசுது. அப்போ ரோஷம் வந்து நமக்கு இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் சாட்சியாகும் அப்படின்ட்டு நைட் தூங்கும்போது ரிஷியஸ் இருக்கிற மாதிரி பொம்பளையிலேயே பார்க்கக்கூடாது அப்படின்னு கோச்சிட்டு நல்லா தூங்கிடுவேன். காலையில் 6:30 மணிக்கு அந்த பொண்ணு வேலைக்கு போகும்போது சவுண்டு கேட்டால் வேதாளா முருங்கை மரம் ஏறிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் பொறுத்து பார்த்து ஒரு கோயில்கிட்ட பார்த்து போய் அப்படின்னேன். அது ஒரு இழிப்பு, அது சொல்ல முடியாத கோரம். அது அவள் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு வந்தேன் சொல்ல தெரியல, போயிட்டாவோ லூசு பைய போகிறதுக்கு போயிட்டாவோ. ஒரு 3 மாதம் மெட்ராஸ் போயிட்டேன். வந்து திரும்பி வந்தேன். அந்த பொண்ணு குடி போய் பக்கத்துல கலங்கல் ஒரு ஊருக்கு குடி போயிடுச்சு. ஒரு அந்தி மயக்கிற நேரம் நான் போய் சுடுகாடு பக்கத்தில் நிற்கிறேன். அந்த பொண்ணு தண்ணி குடம் எடுத்து வந்துட்டுருக்கு. எப்போப்பா மெட்ராஸ்லேருந்து வந்தேன்? நேற்றுக்கு வந்தேன். எங்கே இந்த பக்கம்? உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்கப்பா? ஏப்பா மெட்ராஸில் அழகிடலாப்பா, அது நல்லா தான் இருக்குது, ஆனால் அங்கே நம்மளை வந்து சேசிட்டி பெல்ட் போட்டிருக்குமே, அங்கெல்லாம் பார்க்க முடியாதே. அதனால் என்னையை பார்க்க எதுக்காக என்ன பார்க்க வந்தேன் தெரியல, ஆனால் என்னமோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுண்ணே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, படிக்காத அந்த பொண்ணு, சினிமா பார்க்காத பொண்ணு, பேப்பர் பார்க்காத பொண்ணு, நாகரிகம் தெரியாத பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அடா பைத்தியக்காரா, நம்ம ஊரில் ஒரு பையன் கூட தெப்பு தேலடா, நீ ஒருத்தந்தாண்டா ஊரை விட்டு போகிற, நீ ஒருத்தனாவது முன்னுக்கு வாடா, இந்த இளவெல்லாம் 60 வயசு கிளம்பு கூட 20 வயசு பொண்ணு கிடைக்கண்டா, நீ பணக்காரன் ஆயிட்டேன்னா 60 வயசு கிழவனு கூட 20 வயசு பொண்ணு கிடைக்கண்டா, அலையாதடா மகனே, போடா உருப்பட வழியை பாருடான்னு செருப்பால் அடித்தாமல் அடிச்சுட்டு போயிட்டான். 1 மணி நேரம் சுடுகாட்டில், 1 மணி நேரம் நல்ல இருட்டு, 1 மணி நேரம் சுடுகாட்டில் இருந்தேன். வைராக்கியம் எடுத்தேன். வாழ்க்கையில் எதை ஒன்று சாதிக்காமல் நாம் சாகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் எழுதினேன், புலன்களிலே ஒன்று உபாதை செய்தால் அதை வெட்டி விடுது என்ற சிந்தையோடு சென்னை வந்தவனு ராஜபாட்டை புஸ்தகம் எழுதியிருக்கேன். நான் வந்தேன், 6 வருஷம் பெயிண்டிங் படித்தேன், 88 கதாநாயகர்களோட 150 படத்தில் ஹீரோவை பண்ணேன். இத்தனையும் தாண்டி நானும் மனிதன்தான், எனக்கு சலனம் உண்டு, எனக்கு சபலம் உண்டு, ஆசைகள் உண்டு, வழுக்கிற வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு அந்த போதி மரம் தான் காரணம். அந்த போதி மரத்தோட படிக்காத ஒரு சாதாரண பொண்ணு, அந்த போதி மரம் கொடுத்த ஞானம் தான் இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணம். ஆனால் கொடுமை என்னென்னு பாருங்கள், நான் மெட்ராஸ் வந்த அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே வரிசையாக குழந்தை பெற்றுக்கிற அந்த அம்மா 1, 2, 3ன்னு சாப்பாட்டுக்கே வசதி இல்லை. 3வது பிரசவத்தின் போது வறுமையின் காரணமாக பிரசவத்திலேயே அந்த பொண் மாண்டு போய்விட்டாள். என் போதி மரம் ஒடிந்து போய்விட்டது. அந்த ஏஜ் முடிச்சிடுவோம். இப்போ நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமான்னு ஒரு பிரச்சனை எடுத்துக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் உலகத்தில் ஒரு 5% பெரிய படிப்பு படித்து 5 லட்சம் ரூபா, அதாவது மாத வருமானம் 5 லட்சம் 7 லட்சம் ரூபா வாங்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணிக்க விஷயங்களில் இப்போ உடன்பாடு கிடையாது. அது முட்டாள்தனமான விஷயம், அது கமிட்மெண்ட்டு. கல்யாணம் பண்ணி குழந்தைய பற்றிக்கிட்டு அவருக்கு ஸ்கூலில் போய் க்யூவில் நின்றுட்டு இடம் வாங்கிட்டு இதெல்லாம் வேண்டியது அவசியம் கிடையாது. இப்படி 5% மக்கள் இன்று உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1987, 88 எங்கள் கூட ஒரு ஹீரோ ஆக்ட் பண்ணான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். எப்படா மாப்பிள்ளை கல்யாணம் சை அதெல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் போய் பண்ணுவானா? இல்லை சார் பஞ்சாங்கமாக இருக்கிறீங்க, கல்யாணம் தான் பண்ண கமிட்மெண்ட் சார். அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், சொத்து பற்றி சேர்த்துக்கணும், பிரச்சனை சார். சினிமாவில் எப்போ மார்க்கெட் வரும், எப்போ போகணும் யாருக்கு சார் தெரியும்? அதெல்லாம் சரி, முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டு முடியாதப்ப கழட்டி விட்டால் வேலை முடிஞ்சு போச்சு என்று சொல்லி 25 ஆண்டுகள் அந்த பெண்ணோடு வாழ்ந்து விட்டு சமீபத்தில் ஒரு நாள் நான் பார்த்து என் புத்தியை சோட்டால் அடிக்கணும் சார், கெஞ்சினீங்க சார், அப்போவே கல்யாணம் பண்ணிக்க கேட்கல, 25 வருஷம் வாழ்ந்தேன் சார். சார் முதல் காதல் தான் த்ரில்லு, முதல் இரவு தான் த்ரில்லு, முதல் செக்ஸ் தான் த்ரில்லு, அப்புறம் எல்லாம் பழசு சார். 25 வருஷம் குழந்தை குட்டி பேத்துக்காக பொண்டாட்டியோட வாடுற மாதிரி கொடுமை உலகத்தையே கிடையாது சார். நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு சொன்னான். இதே மாதிரி தான் நானும் படம் வரைகிறவனுக்கு எதிர்காலமே கிடையாது. 1958களில் படம் வரைக்கும் எதிர்காலமே கிடையாது. நான் ஏதோ கோயிலுக்குள்ளே படம் வரைஞ்சிட்டு திருவண்ணாமலையில் அந்த மாதிரி தாடி வளர்த்துட்டு காவி சட்டை போட்டுருப்பேன், நீங்கள்லாம் வந்தாங்க பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் காலம் மாற்றி என்னை வந்து நடிகனாக்கி அதுக்கப்புறம் ஒரு 8 ஆண்டுக்கு பிறகு நான் கல்யாணம் பண்ணேன். சினிமாக்காரனுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கேயே ஒரு ஏமாளி இருப்பான்ல, ஒரு ஏமாளி எனக்கு பொண்ணு கொடுத்தான். அந்த பொண்ணு கொடுத்தனால நான் 3 குழந்தையை பெற்றுட்டேன். அந்த 3 குழந்தைகளை என்னெல்லாம் பண்ணேன், நான் போடாத உடையை என் குழந்தைக்கு போட்டு பார்த்தேன். நான் யூனிஃபார்மில் போட்டு கிடையாது, நான் போடாத உடையை போட்டு பார்த்தேன். நான் சாப்பிடாத நல்ல சாப்பாடு நான் கொடுத்து பார்த்தேன். நான் படிக்க முடியாத நல்ல படிப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்தேன். கடவுள் வந்து நான் சென்ற துறையிலேயே வேறு வழி இல்லாமல் பசங்க எடுத்து விட்டான். அவங்க மூலமாகவும் குழந்தை பிறந்துடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் முதல்ல ஒரு பிறப்பெடுத்தேன், என் பிள்ளைகள் வழியாக மறுபிறப்பெடுத்தேன், என் பேரன் பேத்திகள் வழியாக மீண்டும் பிறப்பெடுத்திருக்கிறேன். நான் ஃபீனிக்ஸ் பறவை, 3ஆம் பிறப்பு. நான் எடுத்தது 3ஆம் பிறப்பு. இந்த சந்தோஷமெல்லாம் எதில் கிடைக்கும்? குடும்ப வாழ்க்கையில் தான் கிடைக்கும். இந்த கல்யாணம் மட்டும் பண்ணாமல் போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு பட்டமாரமாக இருந்து யாருமே சீர்ந்த முடியாமல் வீணாக போயிருப்பேன். ஆக திருமணம் என்பது தவிர்க்க முடியாத விஷயம். திருமணத்துக்கு முன்னாடி ஆண் பொண்ணை புரிஞ்சுக்கணும், பொண்ணு ஆணை புரிஞ்சுக்கணும். 1980 பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தார். அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொட்டை குழந்தை பிறந்த உடனே நெல்லுமணியை தொண்டைக்குள்ளே போட்டு கொல்லுவாங்க, இல்லை எருக்கம்பாரதி கொல்லுவாங்க. ராசா ராசா அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் 1980. இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள் தான் நன்றாக படிக்கின்றன, பெண் குழந்தைகள் தான் நன்றாக படிக்கின்றன, பெண் குழந்தைகள் தான் பொறுப்பாக இருக்கின்றன, பெண் குழந்தைகள் தான் தாய் தப்பனை காப்பாற்றுது. இந்த போன வருஷம் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், 8,00,000 பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாமினேஷன், 93% பெண் குழந்தைகள் தான் வாங்கியிருக்குது. படிப்பு, திறமை, வேலை வாய்ப்பு எந்த அடிப்படையில் பார்த்தாலும் பொண்ணு கெட்டிக்காதனமாக இருக்காங்க. ஆசிரியரும் நம்ம தான், பேராசிரியர் அவங்க தான், நர்ஸு அவங்க தான், டாக்டர் அவங்க தான், விமான நிலையம் போனால் அவங்க கவுண்டரில் அவங்க தான் இருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் போனால் அவங்க தான் இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, விமானம் ஓட்டுறாங்க. இத்தனை பண்ணினாலும் நம்ம பொண்ணுகளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி எந்த வீட்லையாவது விடிக்கால 5:30 மணிக்கு சமையக்கட்டில் லைட் எரிஞ்சால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா ஆம்பளையும் நெஞ்சில் கை வச்சுங்க. எந்த வீட்லையாவது 5:30 மணிக்கு காலை லைட் எரிஞ்சால் ஒன்று 20 வயசு பொண்ணு சமைச்சிட்ருக்கும், இல்லை 80 வயசு கிளவி சமைச்சிட்ருப்பான். யோசனை பண்ணி பாருங்கள். புதுசாக கல்யாணமான பொண்ணு சமைச்சிட்ருக்கும், புதுசாக வேலைக்கு போகிற பொண்ணு சமைச்சிட்ருக்கும், 2 குழந்தைய பெற்ற பொண்ணு சமைச்சிட்ருக்கும், இல்லை வந்து பள்ளிக்கூடத்து வாத்தியாரமாக சமைச்சிட்ருப்பா. இந்த லட்சணத்தில் இன்றைக்கி கொஞ்சம் ருசி சரியாக வரல, பாக சரியாக இல்லை, அவன் இத்தனை கஷ்டம் சமைச்சு போடுறான், இந்த நேற்றுமா எனக்கு ருசியாக வரல, நம்ம கம்ப்ளைண்ட் வர கொடுக்குறோம். போதா குறைக்கு நீ இந்த ஃபங்க்ஷன் போனால் இந்த ஜாக்கெட் போடு, இந்த புடவை போடுன்னு அவளை கட்டாயப்படுத்துகிறோம். ஆனால் என்னைக்காவது நான் எந்த சட்டை போட்டால் நல்லாக்குன்னு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறோம்மா? ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஞாபகப்படுத்தி பாருங்கள். எம்ஏ படித்தாலும் சரி, பிஏ படித்தாலும் சரி, ஒரு பொண்ணு கல்யாணமே குழந்தை பற்றிட்டானா 24 மணி நேரமும் அந்த குழந்தைய வளர்க்குறதுலையே பாதி வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு முடிஞ்சு போகுதியா. இதில் வேலைக்கு போகிற பொண்ணுன்னு வச்சுங்க, டேஞ்சர். பசங்களா உஷாராக இருங்க. நீயும் பிஇ அவளும் பிஇ, நீ 25,000 அவளு 25,000. நீ காலை 6 மணிக்கு ஆஃபீஸ் போகிற, அவளு 6 மணிக்கு ஆஃபீஸ் போகிறான். ஆனால் என்ன பண்ணுறேன், காலை எழுந்தோடனே குழந்தைக்கெல்லாம் அவள் தான் வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டு யூனிஃபார்மெல்லாம் போட்டுவிட்டு பள்ளிக்கூடத்து பண்ணி விட்றான். நீ ஜாலியாக ஹிண்டு பேப்பர் படிச்சுட்ருக்க, அவள் டிஃபன் செஞ்சு கொடுத்து உனக்கு டிஃபன் செஞ்சுட்டு அப்போ ஆஃபீஸ்க்கு போய் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து ஸ்கூலில் வந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு பிஸ்கட் கொடுத்து போன்மேட்டா கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு நைட் சாப்பாடு ரெடி பண்ணுறாவா. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, நம்மளுக்கு ஒரு தம்பி பாப்பா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? இதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா கண்ணுங்களா. நாங்கள் தப்பிச்சிட்டோம், எங்களுக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது எந்த பொம்பளைன்னு. நீங்களாம் மாட்டிட்டீங்க. உங்களுக்கு வேலைக்கு போகிற சம்சார கல்யாணம் பண்ணால் காலை எழுந்தோடனே நல்ல பையனா, தங்கமான பையனை நீ குளிப்பாட்டு, நீங்கள் ட்ரெஸ் பண்ணி விடுங்க, நீங்கள் பெட்டு ஜாம் கொடுங்க, நீங்கள் ஸ்கூல் கொண்டாடி கொடுங்க, சாயங்காலம் நீங்கள் போய் பிக்கப் பண்ணிட்டு வாங்க. வாரத்தை ஒரு நாள் வாஷிங் மிஷினில் துணி போட்டு துவைப்பீங்களே, அவள் 2 பேர் துவைச்சிட்டு கொஞ்சம் காய போடுறீங்க. அப்படி சுற்றி பற்றி பாரு, யார் பார்க்கணும், அவள் புடவைங்க இஸ்திரி போடு, தப்பு இல்லை. உன் பொண்டாட்டி தானே, அவள் சம்பாத்தி உன் காசு வருதுல்ல. சனி ஞாயிறு எங்கே வெளியே போகிற பீக்கு பார்த்து போனா குழந்தை தூக்கி மேலே தோட்டு போட்டுக்க, குழந்தை நீ தான் தூக்கிட்டு போகணும். இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் மகனே என் தங்க மகனே, தங்க குழந்தைகளே, உங்களுக்கு எதிர்காலத்திலே குடும்பம் என்று ஒன்று இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே மாதிரி பொண்ணுகளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். படிச்சுட்டீங்க, சம்பளம் வருது, காரு நீங்களே ஓட்டுறீங்க, பாப் கட்டிங் வச்சுக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ரொம்ப தான் ராவறீங்க. ஆம்பளைங்கன்னு உங்களுக்கு அவ்வளவு கிள்ளுக்கிறையா தெரியுது.
அதே நாங்கள் பார்க்குறோம்ல. ஒரு ரப்பர் செருப்பு வாங்கி போட வசதியிலாம் பிளாஸ்டிக் ஷீட்டை காலில் கட்டிக்கிட்டு வண்டி எடுத்து படிக்க வைக்கிறவன் உங்கள் அப்பன். ஆமாம், ஆண். ஞாபகம் வச்சுக்க. 70 வயசு தாண்டி பால் பாக்கெட்டையும் பேப்பர் எடுத்து தெரு தெருவா போட்டு படிக்க வைக்கிறவன் உங்கள் அப்பன். அவன் ஒரு ஆண். ஞாபகத்தை வச்சுக்க. 50 மாடி பில்டிங் மேலே போய் அந்த இடத்துல தொங்கிட்டு சிமிட்டி பூசுறானே அவன் உங்கள் அப்பன். ஞாபகத்தை வச்சுக்கான். அண்ணன் மாதிரி யாருன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஐயனுக்கு வயசாயிடுச்சு, கை கால் விழுந்து போச்சு, தங்கச்சிக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தளவு சேர்த்து வைக்கணும், வர்ற பொண்டாட்டி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது, அதனால் 3 தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு தங்கச்சியாக கல்யாணம் வச்சுட்டு தலை சொட்டையாகி போனதுக்கப்புறம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணா. நான் தான் கல்யாணம் வச்சேன். ஏசி மெக்கானிக். அப்படி அண்ணன்மா இருக்கிறாங்க, பாசமரன் அண்ணன்மா இருக்கிறாங்க. இன்னொரு அண்ணங்காரன் அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆகி இப்போ பஸ் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாங்க. ஒரு ஜெமினி லேபில் வேலை பார்க்குறாரு. தங்கச்சிக்கு 4 பேர். சத்தியம் செய்து கொண்டான், இந்த 4 தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி சத்தியம் செய்து கொண்டான். சைக்கிளில் போனான், ஸ்கூட்டரில் போனால் செலவாகும், காரில் போனால் பெட்ரோல் செலவாகும். சைக்கிளில் 15 கிலோமீட்டர் டெய்லி போனான். லோன் போட்டான், ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைத்தான். 4 ஆண்டு லோனை அடைத்தான். லோன் முடிச்சாச்சு, மீண்டும் லோன் போட்டான். 2வது தங்கச்சி கல்யாணம் வைத்தான். 4 ஆண்டு லோனை அடைத்தான். லோன் அடைபட்டோடனே 3வது லோன் போட்டான். 3வது தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சான், கடனை அடைத்தான். 4வது முறை லோன் போட்டான். 4வது கல்யாணம் பண்ணி 45 வயசு ஆகி போச்சு. அண்ணங்காரனுக்கு 45 வயசு ஆகி போச்சு. இப்போ தங்கச்சிக்கு சென்டிமெண்ட் ஆகிட்டாங்க. அண்ணா எங்களை உருவாக்கி கொடுத்துட்டு நீ இப்படி அனாதையாக நிற்கிறியாண்ணா, நீ கல்யாணம் பைத்தியா, இந்த பாரு கிழவன், கிழவன் எனக்கே பொண்ணு கொடுப்பான்னா. அந்த கிழவனுக்கு ஒரு மகராசி பிறந்திருந்தா, பேங்க்கில் மேனேஜராக இருந்தா, 42 வயசு ஒரு மகராசி கிடைச்சா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 குழந்தை பிறந்துச்சு. இப்போ 82 வயசில் ஜேன்னு பையன் முன்னோட அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்கார் அந்த பெரியவர். ஆண்களை கேவலமாக நினைக்காதீர்கள். முதுகெலும்பு தேய உருவாக்கி விட்ட அப்பன் அண்ணன், நன்றி இல்லாமல் போயிடாதீங்க. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த விஷயம், இப்போது நம்ம கல்யாணம்ங்கிறது காமெடி பீஸ் ஆகி போச்சு. திருச்சியில் ஒரு ஊரில் பிரம்மாண்டமாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு நிச்சயதார்த்தம், 25,000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு. என்ன அது கல்யாணமாக நிச்சயதார்த்தம் ஐயா? நிச்சயதார்த்தத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறேன்? ஒரே பொண்ணுங்க, குழந்தை சந்தோஷமாக இருக்கணும், காசு வச்சு என்ன பண்ண போகிறோம், நிறைய வச்சு இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறான். சந்தோஷமாக சாப்பாடு பண்ணி சாப்பாடு போட்டார். போட்டுட்டு எங்கிட்ட இருக்கும்போது ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தாரு. பையன்கிட்ட ஒரு ஐஃபோன். 2 பேர் மாற்றி பேச ஆரம்பித்தாங்க. எத்தனை நாள் பேசினாங்க? 1 மாதம் பேசினாங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 5 மாதம் பாக்கி இருக்குது. 1 மாதம் பேசி அப்பனை கூப்பிட்டு, அப்பா இந்த பையன் சரிப்பட்டு வரமாட்டான், ஸ்டாப் பண்ணு கல்யாணத்தை. அம்மா பேசாத, அவனை வாழ முடியாது. நல்ல வேலை, நல்லா தெரிஞ்சு போச்சு. 5 மாதம் முன்னாடி கல்யாணத்தை நிறுத்தி ஆகிவிட்டது. திருப்பத்தூர் காலையில் கல்யாணம் முடிஞ்சோடனே சாயங்காலம் ரிசப்ஷன். நாள் நல்லா இருக்குது, சாந்தி மூர்த்தி வச்சுக்கலாம்னு அன்றைக்கி நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணோடனே வழக்கம் போல் பால் டம்ளர் தூக்கிட்டு பாப்பா உள்ளே வருது. வந்தோடனே மாப்பிள்ளையை பார்த்து நமஸ்காரம் பண்ணிச்சு. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. சொல்லுமா, என்ன சொல்ல போறேன்னா, எனக்கு ஒரு லவ் அஃபேர் உண்டு. ஜெர்க்கடிச்சான் பையன். பரவாயில்ல, 30 வயசு வரைக்கும் ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை சந்திக்காமையோ ஒரு பொண்ணு ஆணை சந்திக்காமையோ இருக்க முடியுமா? அது சகஜம், அது பரவாயில்ல. லெட் அஸ் ஃபர்கெட் த பாஸ்ட், வி வில் ஸ்டார்ட் அ ஃப்ரெஷ் லைஃப் அப்படின்னா. ஐ கேன் நாட் ஃபர்கெட் த பாஸ்ட் அப்படின்னா. என்னது, பழசை மறக்க முடியாதா? என்ன மாதிரி சொல்கிறேன்? இல்லை, நான் அவரோட தான் வாழணும்னு காலையிலேயே சொல்லியிருந்தான். கல்யாணம் நிறுத்திக்கணுமே. எங்கள் அப்பா விட மாட்டானே, எங்கள் அப்பா கொன்னே விடுவான். வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப தங்கமான மனுஷன், இப்போ நீ என்ன பண்ண சொல்கிறேன்? நீங்கள் கட்டில் படுத்துங்க, நான் பாயில் படுத்துக்கிறேன். மேட்டர் முடிஞ்சு போச்சு. காலையில் எழுந்தாங்க, மெட்ராஸ்னு ஒரு லேடியில் வர சொன்னாங்க, பேசினாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, என் காதலன் பேர் அன்பு, என் கணவன் பேர் அறிவு. அன்பையும் மறக்க முடியல, அறிவையும் வெறுக்க முடியல, ஆனாலும் டைவர்ஸ் வேணும். டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்? கண்ணுகளா கண்ணுகளா? இந்த செய்தியை கேட்கும்போது என் இதயத்திலேருந்து ரத்தம் கசியுது. இந்த குழந்தைகளை பெற்று ஆளாக்கிறதுக்கு ஒரு தாய் தகப்பன் என்ன கஷ்டப்பட்டுருப்பான். 4 சம்பவம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னு புரியும். பொங்காத்தான்னு அந்த அம்மாவுக்கு பேர். இந்த பொங்காத்தா மகன் முன்னாடி ரோடு உட்காந்துட்டுருக்கிறார்.
1917 வாக்கில் அந்த அம்மா பிறக்கிறாங்க. கிராமத்து பெண்மணி, விவசாய குடும்பம், பள்ளிக்கூடமெல்லாம் கிடையாது. ஒரு 10-12 வயசு அந்த அம்மா பொண்ணு வயசுக்கு வருது. ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு 14-15 வயசு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 15 வயசில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் இப்போ என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்குது. குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் பெரியம்மை வந்து தலைமுடிக்குள்ளேயும் அம்மை, உள்ளங்கை உள்ளங்காலி அம்மை, உடம்பு பூரா அம்மை வந்துச்சு. உடம்புல துணியே போட முடியாது. அம்மை வந்து கொப்பளமாக வந்து எந்த வினாலையும் செத்து போவான்னு சொல்லி கொண்டு போய் மாரியம்மன் கோயிலில் போட்டுறாங்க. ஒரு வேப்பலை கொடுத்து வச்சுட்டு இப்படியே வீசிகிட்டே இருக்கிறாங்க. சாயங்காலம் ஈ ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சாயங்காலம் வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. இப்படியே 5 நாள் 10 நாள் செத்தே போவான்னு நினச்சாங்க. அந்த அம்மா சாகலை, பொழைச்சிட்டாங்க. பிழைத்தவளுக்கு 2 கண்ணு ஒழுகி போச்சு, 2 கண் மாறியும் போயிடுச்சு. உலகமே நீ பார்க்க முடியாது. வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க. பக்கத்தில் இருக்காருனாங்க. கிட்ட வர சொன்னாங்க. அப்படியே தடவி காலை பிடிச்சி, ஐயா இனிமேல் நான் உங்களுக்கு உபயோகப்பட மாட்டேன், தயவு செய்து நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பையனை காப்பாற்றுங்கண்ணா. இப்போ இந்த படிக்காத மனுஷன் சொன்னால், ஏம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி அம்மா எனக்கு அன்பார் போயிருந்தா நீ எனக்கு கஞ்சி ஊற்ற மாட்டியாம்மான்னு கேட்டான். கதறிட்டான். 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே வீடு தெரியும். அந்த வீட்டில் இத்தனை வருஷம் வாழ்ந்தவ தானே. சமைக்கட்டு தெரியும். சமைக்கட்டு நிதானம் அப்படியே நகர்ந்துட்டே போவா. தரையில் வந்து எங்கள் பக்கத்தில் அடுப்பு தரையில் தான் இருக்கும். அந்த அடுப்பு உட்காந்து முக்காலி போட்டு உட்காடுறா. இந்த தானியங்கள்லாம் அரிசி பருப்பு பயிரெல்லாம் வந்து வரல பக்கம் வச்சுக்கிறான். இந்த கடுகு மிளகு இந்த ஐட்டம்லாம் உப்பு புளகு புளியெல்லாம் இந்த பக்கமாக வச்சுக்கிறா. ஆரம்பிக்கிறா. நேராக எழுந்தான். அப்படியே நிதானம் நகர்ந்து வாசப்படிக்கிட்ட போனான். செவத்து பிடிச்சி கீழே போனால், அப்படி செவத்து ஓரமாக போனால் வைக்கப்புல் இருந்தது. 2 குத்து அள்ளுனா. ஒரு 10 அடி போனால் மாட்டு தொழுவும் இருக்குது. மாட்டுக்கு போடுறா. மாடு சாப்பிடுது. சாப்பிட்டு 10 நிமிஷம் ஆனோடனே திரும்ப ரிவர்ஸ் வந்து ஒரு பால் போசி எடுத்துகிட்டு போகிறா. நிதானமாக போய் மாட்டு முதுவை தொடுறா. அப்படியே தடவிட்டு போய் பின்பக்கம் வால் பகுதி போயிட்டு கீழே உட்காடுறா. மடியில் தண்ணி அடிக்கிறா. கண் தெரியாத பெண். பால் கறக்கிறா. பால் கறந்து பால் எடுத்துகிட்டு நிதானமாக வீட்டுக்குள்ளே வர்றா. அதே சமையல் கட்டு உள்ளே போய் சமையல் உட்காந்து பாத்தியமான அடுப்பு வச்சு ஒரு குச்சி வச்சு பற்ற வச்சு உரைச்சோட ஸ்மெல் வரும். எருகி கண்டுபிடிச்சிக்கிறா. எரிக்க ஆரம்பிச்சோடனே பால் பொங்குமில்ல, நம்ம எப்படி பார்க்க முடியும்? இந்த மோதிர விரலில் ஓரளவுக்கு பால் சூடான உடனே மோதிர விரலை உள்ளே விடுவா. அந்த வாப்பாட்டிலேருந்து நேராக உள்ளே போய் அந்த நுரை கையில் பட்ட உடனே பால் பொங்குதுன்னு சொல்லி எடுத்து வச்சிருவா. இதுக்கப்புறமா 2 குடத்தை எடுத்துக்கிட்டு நல்ல ஞாபகம், உதவியாளர்கள் யாரும் இல்லை. நான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உதவியாளர்கள் யாரும் கிடையாது. 2 குடத்தை எடுத்துகிட்டு ஒரு குடம் தலையில் ஒரு குடத்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் சோளக்காடு, இந்த பக்கம் சோளக்காடு நடந்து 1 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்படியே நடந்து போய் ஒரு கிணத்து மேடுக்கு போய் தொலைக்கட்டில் அந்த மரத்தை பிடிச்சிட்டு போய் தொலைக்கட்டுக்கு போய் உருளையில் கைத்தை போட்டு நிதானமாக கைத்தை உள்வாங்கி சுருக்கு போட்டு குடத்தை எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டு அப்போ கடன்னு போய் அந்த குடம் முட்டினோன்னே தெரியும். 3 ஆட்டு ஆட்டி தண்ணி முட்டோன்னே வலது கையில் 20 தடவை, இடது கையில் 20 தடவை தான் குடம் மேலே கணக்கு பார்த்து 1 2 3 4 கணக்கு போட்டு குடம் மேலே வந்து நிதானத்தை குடத்தை எடுத்துட்டு மீண்டும் அடுத்த காலி குடத்தை எடுத்து சுருக்கு வச்சு விட்டு தண்ணி எடுத்து யாருடைய துணையும் இல்லாமல் அந்த அம்மா அந்த இடத்துல கொண்டு போய் ஊற்றி தாடியில் தண்ணி ஊற்றி மாட்டுக்கு ஊற்றுவாங்க. அண்டால தண்ணி ஊற்றி புருஷனை குளிப்பாட்டுவாங்க. இப்படி வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இந்த பையனுக்கு வயசாகுது. அதன் பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு பெண்ணு 2 பையன் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகள் வளர்க்குறதுக்காக இந்த பெரிய பையன் வந்து கூட இருந்து அந்த பையன் தலைவாரி பூச்சூடி விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அம்மாவுக்கு சமையல் உதவி பண்ணுறான். இப்படியே வாழ்கிறார்கள். வாழ்ந்து கட்டத்துக்கு வந்தோடனே இந்த மனிதன் திருமணம் செய்து கொண்டு செம்மனார் கோயிலில் போய் ரைஸ் வியாபாரியாக இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் கேரளாவுக்கு வந்து நெல் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. 3 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. 3 பெண் குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சு நல்லதை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2வது பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தவர் ஒரு IAS அதிகாரி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய IRS உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெரிய அதிகாரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ 3வது பொண்ணுக்கு போலீஸ் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பெரிய பொண்ணுக்கு பிறந்த பையன் கல்யாணத்துக்கு நான் 2 மாதம் பண்ணி போயிருந்தேன். முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், 16 வயதிலே செத்திருக்க வேண்டிய அந்த பெண்மணி கணவன் இறந்த சோகத்தோடு மீண்டும் 10 ஆண்டுகள் வாழ்ந்து 87 வருடங்கள் வாழ்ந்து 2007 இறந்திருக்காங்க. பாரு, வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணி 16 வயசு சேர்த்திருக்க வேண்டியும் 87 வருஷம் வாழ்ந்து 2007 இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். வாழ்க்கை என்றால் என்னன்னு புரிஞ்சுக்குங்க.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீரான்னு ஒரு எழுத்தாளர், திருநெல்வேலி பக்கத்தில் இடச்சேவலன் சொந்த ஊர்க்காரரு, கம்மா நாயுடு இனத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பாவுக்கு 80 ஏக்கரா சொத்து இருக்குது, இவர் மங்களுக்கு 28 ஏக்கரா வந்து சேர்ந்தது. பள்ளிக்கூடம் சரியாக போக மாட்டார், 7ஆம் கிளாஸ் படித்ததோடு சரி. வெள்ளைக்காரன் காலத்து இந்தியா எப்படி இருந்தது, கம்மா நாடுகள் வரலாறு எப்படி இருந்தது, கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி செயல்பட்டது, இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு நிறைய சிறுகதைகளில் எழுதுவார். வட்டார வழக்கு சொல்லகராஜின் புத்தகம் போட்டார். கோபல கிராமத்து மக்கள், கரிசல் காட்டு கடுதாசி என்று பல நூல்களை எழுதிய ஒரு மகத்தான மனிதன். அழகிரிசாமி, சுந்தர ராமசாமி, வள்ளிக்கண்ணன், சீசு செல்லப்பா, இந்த பக்கத்தில் ஜெயகாந்தன், ஜானகிராமன், இந்த எல்லாருமே அவருக்கு நண்பராக இருப்பாங்க. இப்படி வாழ்ந்த மனிதனுக்கு 24 வயதில் டிபி வந்துடுச்சு. நல்லா ஞாபகம், 24 வயசில் டிபி. அப்போ டிபிக்கெல்லாம் மருந்து கிடையாது. நாகர்கோயிலில் புத்தேரிங்கிற இடத்துல கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் 2 வருஷம் டிபிக்கு மருந்து கொடுக்குறாங்க, சரியாகலை. நேராக இங்கே வராரு, திருப்பதிக்கு போகிறவங்கள மதனப்பள்ளியோட இருக்குது. அந்த மதனப்பள்ளியில் ஒரு டிபி ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே 2 வருஷம் இருக்கிறாரு. இப்போ 24 28 வயசு ஆயிடுச்சு. அப்போ தான் ஸ்டெப்டாமைசின் அப்படிங்கிற ஊசியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஊசியை 90 நாள் தினமும் போட்டாங்க. 90 நாள் இந்த மனிதன், டாக்டர் சொன்னார், செத்துருக்க வேண்டிய பொழைச்சிட்டே ஐயா அப்படிங்கிற டாக்டர். 90 நாள் ஊசி போட்டு செத்துருக்க வேண்டிய பொழைச்சிட்டே ஐயான்னு டாக்டர் சொன்னார். பிழைத்து விட்டார். வீதி விளையாடு பாருங்க. 28 வயசு பையனுக்கு தங்கச்சி கூட படிக்கிற பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்ஸ் நான் உங்கள் உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அறிவு இருக்கா அவளுக்கு? நான் டிபி பேஷண்ட், இன்றைக்கும் நாளைக்கு செத்து போவேன், லவ் பண்ணல. பாட்டி ரொம்ப தைரியசாலி. அப்படி தான் கல்யாணம் பண்ண என்னங்கும் போது டாக்டர் சொல்லார், டிபி பேஷண்ட் கல்யாணம் பண்ணால் மனைவிக்கு டிபி வரும், குழந்தைக்கு டிபி வருங்கிறார். வந்தால் வந்துட்டு போகுது, பண்ணுறாங்க தாலின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பாட்டி. இவருக்கு நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில். கொஞ்சம் வசதியான குடும்பம். என்ன பண்ணான்னா, வெக்கமாக கல்யாணம் பண்ணுறது, ஏன்னா நாளைக்கு சாப்பிட்ற மனுஷன் சொல்லிட்டு 10 பேர் எதிர் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்கார 10 பேரை மட்டும் கூப்பிட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் 2 வெத்தலை டீ காஃபியில் கொடுக்கல, 10 பேர் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி வாழ்ந்த மனிதன் ஒரு பெண் குழந்தை பிறகு செத்து போகுது. ஒரு பையன் பிறக்கிறான், அவன் போலீஸ் ஆஃபீஸராக வர்றான். ஒரு பையன் ஊரில் விவசாயம் பண்ணுறான். இந்த போலீஸ் ஆஃபீஸரோட பையனுக்கு சமீபத்தில் கல்யாணம் வச்சு நான் போயிருந்தேன். அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு சின்ன பையனுடைய மகளை சூர்யா காத்தி IAS படிக்க வச்சுருக்குறாங்க. இத்தனை போராட்டத்துக்கு இடையில் அவருக்கு 2 தடவை டைஃபாய்டு வந்துச்சான். ஒரு நல்ல பாம்பு வேறு கடிச்சிருச்சான். இத்தனையும் தாண்டி அந்த மனிதன் 91 வயசுலேயே உயிரோடு இருக்கின்றான். மனைவி கவனகதி அம்மா 81 வயசு. 2 பேர் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா பறி கொடுத்தவன். அதனால் கீராவையும் சம்சாரையும் இந்த தத்தெடுத்துக்கிட்டேன். என் சித்தப்பா அது சித்தம்மா மாதிரி. அதனால் சூர்யா கல்யாணத்துக்கு, பிருந்தா கல்யாணத்துக்கு, கார்த்திக் கல்யாணத்துக்கு வர சொல்லி எல்லாத்தையும் மரியாதை பண்ணினேன். இப்படியெல்லாம் 91 வயது தாண்டி இத்தனை ஆயிரம் போராட்டங்களிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருப்பதை குழந்தைகளே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது எங்கள் பெரியம்மா, மிளகாக்கார பெரியம்மான்னு பேர். சூரூர் சந்தையில் மிளகா வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போவே 5 அடி 10 அங்குல இருப்பாங்க. வெள்ளை வெள்ளைன்னு புடவை கட்டுவாங்க, வெத்தலை மட்டும் போட்டுக்குவாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அம்மா நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு மட்டும் வாகனன்னு கூப்பிட்டு புதுசாக பசும்பால் கறந்து ஓவல்டின், இந்த ஓவல்டின்கிற வார்த்தை முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நான் சாப்பிட்டவன். அந்த ஓவல்டினை எங்கள் பெரியம்மா போட்டு கொடுப்பாங்க. பொண்ணு எங்கள் அம்மிச்சிக்கிட்டு கேட்டேன், கருப்பட்டி காப்பி கொடுக்குறீங்க, ருசியாக இருக்க மாட்டேங்குது, அஸ்கா சக்கரை போட்டு ஓவல்டின் போட்டு பெரியம்மா கொடுக்குறாளா? அது பெரிய சோக கதைப்பா. அங்கே ஒரு சோக கதை. என்னடா சோகம்னு கேட்டால், உங்கள் பெரியம்மாளுக்கு 7 வயசு இருக்கும்போது கல்யாணம் வச்சுட்டாங்க. மாப்பிள்ளைக்கு 9 வயசு, முத்துசாமின்னு பேர். அந்த காலத்தில் முடியெல்லாம் யாருமே நீளமாக வளர்ப்பாங்க, வெட்ட மாட்டாங்க, கிராப் வராத காலம். அந்த பையனுக்கு நீச்சல் தெரியாது. திடீர்னு காஞ்சி போன பூமி இப்போ சட்டடியாக மழை அடித்த உடனே வெள்ளப்பெருக்கு எடுத்து 40 ஆழத்து கிணத்துல தண்ணி மடமடமன்னு மேலே 20 அடி தண்ணி வந்துருச்சு. வந்த உடனே எல்லா பசங்களும் வேளாங்க மேலே குதிச்சு நீச்சல் அடிக்கிறாங்க. முத்துசாமி என்ன வேடிக்கை பார்க்குறேன் வாடா அப்படின்னு உள்ளே போட்டாங்க. இவருக்கு நீச்சல் தெரியாது. 3 தடவை மேலே வந்தான், 4வது வரவில்லை, போய்விட்டான். அந்த பெண்ணுக்கு கனவுன்னா என்னன்னு தெரியாது, சாவுன்னு என்னன்னு தெரியாது. அந்த பொண்ணுக்கு வெள்ளத்தேலை சுற்றி உட்கார வச்சாங்க. கணவன் போய் ஒரு 4 வருஷம் கழிச்சு வயசுக்கு வந்துச்சு. மகப்பேறு என்றால் என்னவென்று தெரியாமல், தாய்மை என்றால் என்னவென்று தெரியாமல் 91 வருஷம் அந்த அம்மையார் வாழ்ந்தார்கள். அந்த அம்மா கூட ஒரே ஒரு சந்தோஷம், 84 வயசில் ஞாபகம் வச்சுங்க, 1974 என்னை கல்யாணம் ஆகும்போது முறை சென்னைக்கு விட்டு மெட்ராஸாக சுற்றி காட்டி எங்கள் பெரியம்மா 1 வாரம் நான் மெட்ராஸ் வச்சு அந்த ஒன்று தான் எங்கள் பெரியம்மா வாழ்க்கையில் சந்தோஷம்.
வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருத்தர் கோவை ஞானி, பெரிய மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர். கோயம்புத்தூர்னா மார்க்சிஸ்ட்னா டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வருவார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஓஎல் பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் படித்தவர். பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சர் பிஓஎல் பட்டம் வாங்கினா தமிழும் நல்லா ஆழ்ந்து படிக்கலாம், ஆங்கிலம் படிக்கலாம். ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த மனுஷன். நிறையா படிப்பார். இவருக்கு காதல் கல்யாணம். கல்யாணம் பண்ண அம்மா வந்து உடற்பயிற்சி ஆசிரியை. லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. 2 பசங்க பிறகுது, 2 தங்கமான பசங்க. இவருக்கு பிறவிலேயே ஒரு கண்ணில் பார்வை கம்மி. ஆனால் ஆழ்ந்து படிக்க 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 என்ன ஆகி போச்சுன்னா, 2வது கண் கைவசம் இருந்த ஒரு கண்ணு பார்வை மங்க ஆரம்பித்து ஒரு நாள் டாக்டரு, மிஸ்டர் ஞானி, நாளையிலேருந்து உங்களுக்கு கண் தெரியாதுன்ட்டாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். இனிமேல் இந்த உலகத்தை பார்க்க முடியாது ஒரு மனுக்கு எப்படி இருக்கும்? தற்கொலை பண்ணிக்க தோணும், இல்லைன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் மேலே கோபம் வரும், இந்த மூலம் ஒடுங்கி போவாங்க. இந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்யாமல் நாளையிலேருந்து கண் தெரியாதா? சரி, ஒரே வேர்டு. அடுத்து என்ன பண்ணலாம் யோசனை பண்ணார். எம்ஏ பிஏ படித்த பசங்களை வந்து பார்ட் டைம் வர சொல்லி உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாரு. உலக இலக்கியங்களை பூரா படிக்க சொல்லி கேட்டார். சங்க இலக்கியங்கள்னா என்ன படி, தமிழ் மொழியின் ஆளுமை என்ன படி, தமிழர் வரலாறு படி எழுத ஆரம்பித்தார். சைனீஸ் மார்க்சியம்னா என்ன, ரஷ்யன் மார்க்சியம்னா என்ன, ஐரோப்பிய மார்க்சியம்னா என்ன ரிசர்ச் பண்ணு. 50 புத்தகம் எழுதினார். பெங்களூர் போய் மீட்டிங் பேசுவார். கண்பார்வை இல்லை, மெட்ராஸில் பேசுவார், கேரளா போய் பேசுவார். இந்த மனிதனுக்கு அந்த பெண்மணி அதிகாலை இருந்து பாத்ரூம் கொண்டு விடுவார். போயிட்டு வந்தோடனே கொண்டு குளிக்க விடுப்பாங்க. குளிக்க வச்சு கூட்டி வந்து டைனிங் ஹாலில் உட்கார வச்சு சோறு ஊட்டி விட்டு மற்ற எல்லா படிவடையும் பண்ணி சாயங்காலம் படுக்க வச்சு காராமைக்கு ஊட்டி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் நான் அவர்களை ஒரு 5 ஆண்டு மணி பார்க்க போனேன். இந்த அம்மா டில் மாஸ்டர் சொன்னாங்க, கண்ணு இந்த பூவோட பொட்டோட போகணுன்னு சொல்லணும்ல, அது சுயநலமான பொம்பளை சொல்கிறது. நான் அப்படியெல்லாம் பூவோட பொட்டோட போகணுக்கு ஆசை இல்லை. எங்கள் ஐயனுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் நான் பணிவிட பண்ணுறதா பெரியவன் நினைக்கிறேன் என்று அந்த அம்மா சொன்னார்கள். காலமும் காலனும் கொடுமையானவர்கள். கடவுளையும் சேர்த்துங்க. காலமும் காலனும் கொடுமையானவன், கடவுளும் கொடுமையானவன். கடவுளும் கொடுமையானவன். 4 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு இந்த அம்மாவுக்கு தொண்டையில் ஏதோ அடைப்பு வந்துடுச்சு. டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்க. உள்ளே வந்து இரவும் போகுது, பால் போகுது, ஹார்லிக்ஸ் போகுது, ரசசாதம் போகுது, சாதம் முழுங்க முடியல. எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. மெட்ராஸ் ஒரு பையன் வசதியாக இருக்கிறான். அம்மா மெட்ராஸ் வாம்மா அங்கே பார்த்துக்கலான்னு சொன்னான். மெட்ராஸ் இந்தம்மா வரமாட்டேங்குது. ஏம்மா வரமாட்டேங்கிற? 25 வருஷமாக உங்கள் ஐயனை விட்டு நான் எங்கேயுமே போனது இல்லைடா. ஐயன் என்ன பண்ணுவார்? பைத்தியகரமாக பேசுகிற ஐயனை விட்டு நான் எப்படி வருவேன்? போக மாட்டேங்கிறான். இந்த செய்தி கேள்விப்பட்டு இந்த கண் தெரியாத அந்த ஞானி, பரவாயில்லை தாயே, நான் பார்த்து கொடுக்குறேன், நீ உடம்பை தயார் செய்து வா, போய் வான்னு சொல்கிறார். தடவிட்டே ஞானி வெளியில் வாசக்கிட்ட வர்றாங்க. இந்த அம்மா முன்னாடி போகிறாங்க. டாக்ஸி வாசல் வெளியே நிற்குது. இரும்பு கேட்டு அம்மா தாண்டுறாங்க. திரும்பி பார்த்தா ஞானி வந்து அந்த கேட்டு பிடிச்சி தடவிட்டு வந்து நிற்கிறாரு. இந்த அம்மா ஞானிக்கிட்ட போனாங்க. இத்தனை நாள் கையை பிடிச்சி தான் கூட்டி வந்து பண்ணவங்க. முதல் தடவையாக ஞானி உச்சியில் கை வைக்கிறாங்க. 2 கையும் அப்படியே தடவிட்டு வர்றாங்க. ஷோல்டர் பக்கம் கை வைக்கிறாங்க, இடுப்பு பக்கம், கால், பாதம், பாதத்தை தொட்டு கும்பிட்டு மேலே வந்து கட்டி பிடிச்சி, ஐயா நான் போயிட்டு வரையான்னு சொன்னாங்க. கதறி விட்டார்கள் 2 பேரும். அவரும் கதைட்டார், அந்த அம்மா கதைட்டான். ஏன்னு கேட்டால், நான் விட்டுட்டு போகிறேன்யா உன்னை, முதல் தடவையாக 24 வருஷத்துக்கு உன்னை விட்டு போகிறேயா, என்னை மண் செடியான்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அந்த பார்வையெல்லாம் கண்ணிலே அந்த மனிதர் கண்ணீர் விட்டான். அப்புறம் மெட்ராஸ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. 3-4 மாதம் ஆச்சு. திரும்ப அம்மா ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு 5-6 மாதம் ஆச்சு. பழையபடி அடைப்பு. இப்போ கார்த்தி கல்யாணம் அனௌன்ஸ்மெண்ட்டு. என்னங்க கார்த்தி கல்யாணம் கோயம்புத்தூர் இருக்குதாம்மா, நான் கல்யாணம் பார்க்கணும்னா. இல்லைம்மா அடைப்பு ஜாஸ்தி இருக்குது, இன்னொரு போய் பார்க்கலாம். இல்லை முடியாது, இந்த கார்த்தி கல்யாணம் பார்த்தே வருவேன், அவ்வளோ நாள் தாங்காது என்று தெரிந்து கொண்டு வற்புறுத்தி அந்த அம்மாவை மெட்ராஸ் கூட்டி போகிறாங்க. மெட்ராஸ் கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. அம்மா அழுகிறாங்க, கார்த்தி கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு. இப்போ திடீர்னு முன்னாடி மனோவர் உட்காந்துருக்காரு. இவர் ரிசப்ஷன் மெட்ராஸ் இருக்குன்னு சொன்னேன். அம்மா ஆடி போயிட்டாங்க. மெட்ராஸ் ரிசப்ஷன் இருக்கா, அப்புறம் கார்த்தி ரஞ்சினியில் பார்க்கலாமா என்று சொல்லி அந்த டாக்டர்கிட்ட, நாளைக்கு என்ன ஆகுன்னு பற்றி கவலை இல்லை, இந்த டியூபை கழட்டு, குத்திரிக்கை ஊசியை கழட்டு, கையிலுக்கு ஊசியை கழட்டு, எல்லா ஊசியை கழட்டிட்டு
அன்னைக்கு அந்த அம்மா ஞானியோடு உட்காந்துக்கு மனோகரோடு அந்த திருமணத்துக்கு வந்து, ஏன்பா அது என்ன பயிட்டா, எறாவா, வறுவல் எறாவா, கொண்டா வறுவல் எறா வாங்கி சாப்பிட்றாங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க, அது என்னது ஃப்ரூட் சாலட்டா, பக்கத்துக்கு என்ன ஐஸ்கிரீமா, கொண்டா எல்லாம் சாப்பிட்டு காத்தி பக்கத்துலையும் ரஞ்சி பக்கத்துலையும் போய் நின்று ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கு போய் 2 மாதங்களிலே அந்த அம்மையார் விடைபெற்று கொண்டார். மீண்டும் அந்த மாமனிதன் நெருப்பு ஆற்றிலே நீந்தி கொண்டிருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள். காலையில் உங்களுக்கு கல்யாணம், அந்த பையன் வாசனையே உங்களுக்கு தெரியாது, அந்த பையன் ஸ்பரிசம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதற்குள்ள உங்களுக்கு டைவர்ஸா? வாழ்க்கை விளையாடுற விஷயமா? புழு பூச்சியா, நம்ம காக்கா குருவியா, ஆடு மாடா? எவ்வளவு பெரிய பிறவி இது, மனித பிறவி. இந்த பிறவி கிடைக்குமா? இந்த பிறவியை குழந்தைகளே வீணாக்கி விடாதீர்கள் என்று கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, இல்லை லவ் மேரேஜ் பண்ணுங்க, தாய் தகப்பனோட அனுமதி பேர லவ் மேரேஜ் பண்ணுங்க, சந்தோஷம். லவ் மேரேஜ் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்துட்டே இருங்க. 10 வருஷம் வாழுங்க, 12 வருஷம் வாழுங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆம்பளை பிடிக்கலான்னு சொன்னாலும் இந்த பொம்பளை பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிக்கங்க. ஆனால் குழந்தை வேண்டும் என்று நீங்கள் இருவரும் முடிவு செய்து ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தையின் தொப்புள் கொடி மீது கை வைத்து 1000 அபிப்பிராய பேதம் இருந்தாலும் சாகும் வரை இந்த குழந்தைக்காக சேர்ந்து வாழும் என்று சத்தியம் செய்து கொள்ளுங்கள். 32 வயசில் நீ டைவர்ஸ் பண்ணுற, அவன் 38 டைவர்ஸ் பண்ணுறான். இப்படியே வாழ்ந்து விட முடியுமா? ஒரு 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறேன், இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறேன், அவன் 4 வருஷம் கழிச்சு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். உங்கள் 2 பேர் குழந்தை பிறக்காதா? குழந்தை பிறக்குமில்ல? அந்த குழந்தை பிறந்தால் இந்த குழந்தை கதி என்ன? அபாண்டன்ட் சைல்டு. ஏதோ ராஜசாகர் உட்கார்ந்துக்காரு, அதை சொன்னார். அபாண்டன்ட் சைல்டு, கைவிடப்பட்ட குழந்தைகள், அன்பு பாசத்துக்கு ஏங்கின குழந்தைங்க. இந்த குழந்தை தான் சமூக விரோதிகள் ஆகிறார்கள். கண்ணின் மணிகளே, நான் அதிகாரமாக சொல்லவில்லை, ஆணவமாக சொல்லவில்லை, 5 பேரை குழந்தையுடைய ஒரு தாத்தாவா சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பசங்க பிள்ளைங்க அத்தனை பேர் கையை இல்லை காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், கையெழுத்து கும்பிடுறேன், தயவு செய்து குழந்தை வந்து விட்டால் தயவு செய்து டைவர்ஸ் பண்ணிடாதீங்க, டைவர்ஸ் பண்ணிடாதீங்க, டைவர்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதியார் பாட்டு சொல்லியிருக்காரு, காதலினால் மானுடருக்கு கலவை உண்டாம், கலவையிலே மானுடருக்கு கவலை தீரும்னு சொல்லியிருக்கிறான். ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா பையனும் ஒன்றும் லவ் பண்ண முடியாது. விடலை பசங்க லவ் பண்ணால் விடாதீங்க, கண்டிங்க, மிரட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்கள் பையன் 25 வயசு தாண்டி வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்து குடும்பத்தை காப்பாற்ற நிலைமைக்கு வந்து அவன் ஒரு பொண்ணை ஒரு 5 வருஷம் தொடர்ந்து லவ் பண்ணான்னா அது தகுதியான காதத்தானா என்று பார்த்து தயவு செய்து அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்து விடுங்கள். தயவு செஞ்சு பண்ணி வச்சுருங்க. நாம் எப்படி பார்த்தாலும் உச்சி வந்தாச்சு, நம்ம வாழ்க்கை உச்சி வெயில் மாதிரி. இனிமேல் வந்து 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி சன்செட். இனிமேல் நம்ம வாழ்க்கை மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் கீழே தான் போக போகுது. ஆகவே அது உன் குழந்தை அல்ல, உன் வழியாக வந்த இன்னொரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு உனக்கு ஒரு கடமை என்னென்னா, பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலைக்கு போகிற வைக்கிறது தான் நம்ம கடமை. அதன் பிறகு அவன் குடும்பத்தை நிர்ணயிக்க வேண்டியது அவன் உரிமை. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் தயவு செய்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க. சூர்யா வந்து 4 வருஷம் லவ் பண்ணான்னு தெரியும், அவன் தங்கச்சி கல்யாணம் மொத்த செலவு அவன் தான் பார்த்துக்கிட்டான், அவன் தம்பி அமெரிக்காவை படிக்க வைக்கிறது அவன் தான் ஹெல்ப் பண்ணான். இந்த திருமணம் வேண்டாம் என்றால் வாழ்நாள் முழுக்க நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு சொன்னான். அதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் தகுதியானவர்கள் கல்யாணம் செய்து வச்சோம். அது மாதிரி தயவு செய்து உங்கள் வீட்டில் தகுதியான பையன் தான் பெரியவனை கையெழுத்து கும்பிட தயவு செய்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது, இங்கே உட்கார்ந்துருக்குள்ள பாதி பேருக்கு மேலே என் வயசு ஆளுகள் இருக்கிறீங்க. 60 வயசு தான் நாட்டில் நம்ம இருக்காங்க. ஒரு போலீஸ்காரனாக வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க, இப்போ டிஜிபி ஆகிருப்பீங்க, வக்கீலாக வேலைக்கு சேர்ந்துருப்பீங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டீங்க, வெறும் டாக்டராக வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பீங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பீங்க, என்ஜினியராக வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பீங்க, சேட்டலைட் ஓடுற அளவுக்கு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிருப்பீங்க, வெறும் ஆசிரியராக இருந்திருப்பீங்க, பேராசிரியராக வாழ்க்கை வந்திருக்கும். கையெழுத்து கும்பிடக்கூடிய சாதனை தான். இந்த மனிதர்கள்லாம் வணங்கத்தக்க மனிதர்கள் தான், கடைப்பிடிக்க வேண்டிய மனிதர்கள் தான், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த 40 வருஷம்
இந்த சாதனைக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒரு பேசா மடந்தை, கொத்தடிமை, சம்பளம் வாங்காத வேலைக்காரி, மனைவி என்ற பெயரில் இருக்கிறாளே, அவர்களை பற்றி நினைத்து பார்த்திருக்கிறோமா? நினைத்து பார்த்திருக்கிறோமா? இனிமேலாவது நினைத்து பாருங்கள். நான் லேட்டாக தான் நினச்சி பார்த்தேன், நீங்கள் லேட்டாக நினச்சி பார்த்துருங்க. ஒன்றுமில்லை, ரிட்டையர் ஆகிட்டோம். ஏதாவது ஒரு நாளாவது பொண்டாட்டி அவள் எப்பவுமே கூட உட்காந்து சாப்பிட்டுக்க மாட்டான். நம்ம விட மாட்டோம்ல, நம்ம சிடுமூஞ்சி பயலுக்கு தானே. அந்த அம்மாவை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட சொல்லிட்டு அவள் சாப்பிடும்போது லேசாக தலையை தடவி, ஏம்மா இந்த 40 வருஷத்தில் நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தேன், ஒரே ஒரு வார்த்தை கேட்டுப்பார். கேதார்நாத் வெள்ளம் பார்த்துருக்கீங்கள? கேதார் பொங்கி பிறவாகம் எடுத்து வரும். அடைக்கடைக்கு 40 வருஷமாக அடைக்கி வச்சுல பொங்கி பிறவாகம் எடுத்து வரும். உன்னை அடிச்சுட்டு போயிடும். வலியில் எத்தனை எதிர்பார்ப்போட வந்தான், எத்தனை ஏக்கல் வந்து, எத்தனை வேதனை வந்தது, எத்தனை வலி வந்து எல்லாம் சொல்லி அழுவா, மூக்க சிந்துவா, விட்டுடு. எல்லாம் முடிஞ்சா மழை பெஞ்ச பூமா ஆயிடுவா. அவள் தான் உன்னுடைய 2ஆம் தாய். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 60 வயசுக்கு அப்புறம் மனைவி இருந்தால் அவள் தான் உங்கள் 2ஆம் தாய். நான் என்ன பண்ண தெரியுமா? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டான். காலைல 6:30 மணிக்கு நேராக மில்ட்டிக்கு போகிற மாதிரி டர்ன்னு கிளம்பி போவேன். சிவாஜி கூட எம்ஜிஆரோட நடிப்பேன். சாயங்காலம் 6:45 ட்ராமா. அது 240 டயலாக் மனப்படம் பண்ணி பக்கம் பக்கமாக பேசி கிளிசன் போட்டு அழுது கண்ணெல்லாம் ரத்தம் வந்த மாதிரி இருக்கும். ஷூட்டிங் 14 வருஷம் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்துச்சு. அடைய நமக்கு பொண்டாட்டி இருக்கார்ல, அவளுக்கு பிறந்த நாள் வருதில்ல அப்படின்னு கண்டுபிடிச்சி, அந்த பிறந்த நாளை கண்டுபிடிச்சி செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த கண்டுபிடிச்சி எங்கள் சினிமா காஸ்டியூம்கிட்ட சொல்லி ராசிசியில் புடவை எடுத்து ஒரு ஜாக்கெட் திருடிட்டு போய் கொடுத்து ஜாக்கெட் தைச்சு அந்த 7ஆம் தேதி காலை பூஜை பண்ணும்போது ரொம்ப மரியாதையாக நல்ல பையனா இந்தாங்கன்னு கொடுத்தேன். பூஜை பண்ணிட்டு என்னதுன்னு கேட்டான். இது புடவை அப்படின்னா. என்ன புடவை இது? இன்னைக்கு பிறந்த நாள். என்ன பிறந்த நாள்? உன் பிறந்த நாளுமா? ஏன் பிறந்த நாளா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சுக்கிட்டா என்னையா திடீர்னு அதிசயமா இருக்குது. ஒரு நாள் திருநாளா 14 வருஷத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி போனா கண்டுபிடிச்சி புடவை வாங்கிட்டு இருக்க. எங்க சைடில் ஏதாவது பிளான் இருக்குதா? தப்பு தண்டா உண்டா? ஐயோ தாயே அப்படிலாம் உள்ள என்ன திடீர்னு கர்சனம், என்ன பாசம். இந்த 14 வருஷம் என்னைக்காச்சும் நான் என்ன புடவை கட்டினேன், என்ன நகை போட்டேன், நான் செஞ்சு கொடுத்த சட்னி நல்லா இருந்துச்சான், ஏன் சோகமாக இருக்கிறேன், ஏன் சொந்தம் என்னக்கா கேட்டையா? கேட்கல. உனக்கெல்லாம் எதுக்குய்யா கல்யாணம்? கேட்டுட்டாப்பா, இதெல்லாம் நீங்கள் மாட்டிக்காதீங்கடா. எங்கள் அம்மா செத்து போய் 25 வருஷம் ஆகுது. இந்த 25 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 24ஆம் தேதி அக்டோபர் 24ஆம் தேதி காலையிலேருந்து உபவாசம் இருந்து கண்ணம்மாப்பேட்டைக்கு போய் எங்கள் அம்மா சமாதியை கழுவி அதுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி மாலை போட்டு 12 மணிக்கு பூஜை பண்ணி வீட்டுக்கு வந்து அம்மா படத்தை வச்சு அம்மா கட்டின புடவை, பயன்படுத்தின பாத்திரம், சொம்பு, கர்ச்சீஃபை எல்லாம் பயன்படுத்தி வச்சு பூஜை பண்ணி காகத்து சோறு வச்சுட்டு படுக்கிறா. 25 வருஷமாக என் மனைவி செஞ்சிட்ருக்கிறான். புரிஞ்சுட்டிங்களா? அவங்க அப்பா அதே மெட்ராஸை சேர்த்தாரு. அடுத்த வருஷம் முதல் ஆண்டு கூட அந்த பெண்மணி செய்யவில்லை. இது மாதிரி பெண்கள் கிடைப்பாங்களா? புரிஞ்சுக்குங்க. புளியம்பட்டியில் அந்த பொண்ணு பேர் லட்சுமின்னு பேர் வச்சாங்க. கோயம்புத்தூர் அவனாசியம் காலேஜில் அவன் எக்கனாமிக்ஸ் படித்தான், பிஎட் படிச்சுட்டு வாத்திய வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான். அதுக்குள்ளே ஒரு கூத்தாடி பையன் மெட்ராஸ்ன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னான். அங்கே அப்புறாணி அவங்க அப்பன் ஏதோ ஒரு நடிகர் கேட்குறான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் கொடுத்ததுக்கப்புறம் அன்னையிலேருந்து மிஸ்ஸஸ் சிவகுமார் ஆகிட்டாப்பாவா. இன்னையா அது கொடுமை பாரியா. அன்னையிலேருந்து மிஸ்ஸஸ் சிவகுமார்னு 25 வருஷம் மிஸ்ஸஸ் சிவகுமார். அப்போ திடீர்னு பிளேட் மாறி போச்சு. அப்புறம் சூர்யா கார்த்தியாம்மா 15 வருஷம். மிஸ்ஸஸ் சிவகுமார் 25 வருஷம், சூர்யா கார்த்தியாம்மா 5 வருஷம். அப்போ இந்த இடையில லக்ஷ்மி எங்கே? இந்த சிவகுமாரை பராமரிப்பதற்காக மெழுகுவர்த்தியாக பாதி எறிந்து போய்விட்டால், இந்த சூர்யா கார்த்தியை பெற்று உருவாக்க மீதி எறிந்து போய்விட்டாள். அந்த தாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு வயசாகி போச்சு. இங்கே உட்காந்துக்க அத்தனை குழந்தைகள் என் குழந்தைகள சொல்கிறேன். இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் உன் தாயுடைய இன்சிலை முதல் வை. தந்தை பின்னால் தான். உலகத்துக்கு இந்த கண்ணு மூக்கு வாயோட பெற்று கொடுத்த உன் தாயோட இன்சிலை முதல்ல வை. இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே ராம்ராஜ் காட்ட நாகராஜ், அண்ணா அந்த வேலையை நான் முன்னே பண்ணிட்டேன். நான் ஆடி போயிட்டேன். என்னடாப்பா சொல்கிறேன்னு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா பேர் கருணாம்பிகா, அப்பா பேர் ராமசாமி, KR நாகராஜ் பேரை மாற்றிட்டேன்னா. நான் கையெடுத்து கும்பிட்றேன்டான்னு மெட்ராஸ்லேருந்து நாகராஜ் கும்பிட்டேன். எவ்வளோ அற்புதமான விஷயம். தயவுசெய்து குழந்தைங்களா வெய்யுங்கடா. உங்கள் அம்மாவுக்கு அப்படியாவது மரியாதை பண்ணுங்கடா.
60 வயசு தாண்டியானா அந்த அம்மா அன்பா அரவணைப்பாக வச்சுங்க. 70 வயசு தாண்டினா தினம் காத்தாட்டம் கும்பிடு போட்டுருங்க. சமீபத்தில் ஒருத்தர் முன்னாடி உட்காந்துருக்க மனோகர் தான், வேறு யாரோ கிடையாது. திடீர்னு இதை மாரடைப்பு வந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாரு. இவர் 2 பேர் டீச்சராக வாழ்ந்தவங்க. போய் 10 நிமிஷம் செக்கப் பண்ணிட்டு வரலாம், ஒரு 500 ரூபா செலவாகும்னு போனால் ஒரு அப்சர்வேஷன் வச்சு 2 நாள் பார்க்கலாங்க அப்படின்ட்டாங்க. வச்சா 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள்னு மீட்டர் ஏறிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்து ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பசங்க வெளியூர் போயிட்டாங்க, பசங்க வந்து சேரல. அப்போ நாங்கள் உடனே வர முடியாதுப்பா, 2 நாள் கழிச்சு வர சொல்லி அதுக்கப்புறம் 2 நாள் வச்சுருந்து செவ்வாய்க்கிழமை கூட்டி போகிற சம்சாரத்தை டிஸ்சார்ஜ் பண்ணி வியாழக்கிழமைக்கு தான் வீட்டுக்கு கூட்டி வந்தார். அப்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், பிரதர் இந்த மாதிரி போன வாரம் ஒரு சமாச்சாரம் ஆகி போச்சு, சம்சாரம் திடீர்னு உடம்பு சரியாக போச்சு, ஆஸ்பத்திரி கூட்டி போய் வீடு இருக்க நான் தூங்காமல் பொண்டாட்டி கவனிச்சுக்கிட்டேன், ஒரு வாரம் கழிச்சு கூட்டி வந்து சொன்னோன்னே அந்த மனிதன் சொன்னான், அந்த நண்பன் சொன்னான், நண்பா உனக்காவது மனைவி இருக்கிறாள், அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன், ராத்திரி பூரா கவனிச்சுக்கிட்டேன், ஒரு வாரம் கழிச்சு பசங்க செட்டில் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு மனைவி இருக்கிறாள், மக்கள் இருக்கிறார்கள், நிகழ்வு இருக்கிறது. எனக்கு என் மனைவி செத்து போய் 4 வருஷம் ஆச்சு. யாரோ ஒரு பெண்மணி காலையில் வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறா. அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நான் திரும்ப ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டில் யாருமே கிடையாது. ராத்திரி எவ்வளவு தான் லேட்டாக போனோம் அவ்வளோ லேட்டாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர்றேன். நானே கதவை திறக்கிறேன், நானே சாம்பார் சூடு பண்ணுறேன், நானே தோசை ஊற்றுறேன், நானே சாப்பிட்றேன், நானே பிளேட்டை கழுவி வைக்கிறேன், நானே பெட்டு விரிச்சு போட்டு தூங்குறேன், நானே துணி துவைக்கிறேன். நண்பா நான் செத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நண்பன் சொல்லிக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், 70 வயதுக்கு மேலே அவங்க வீட்டில் சம்சாரம் இருந்தால் தினம் கும்பிடு போடுங்க. 80 வயசுக்கு மேலே உண்மையிலேயே சம்சாரம் தான் கடவுளால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அந்த சம்சாரம் கால பூ போட்டு கும்பிடுங்க. சம்சாரம் இருக்கான்னு எப்பவுமே கூடி கொலை விட்டு இருப்பான்னு நினச்சிக்காதீங்க. கல்யாணமாகி அடுத்த மாதமே உரண்டிக்கிறோம்ல, அப்புறம் 80 வயசு வரைக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இதுக்கு உதாரணம் எங்கள் அக்காவையும் மச்சான் நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் மச்சானுக்கு 80 வயசு ஆகுது, எங்கள் அக்காவுக்கு 76 வயசு ஆகுது. 2 பேரும் அப்படியே ஆதர்ச தம்பதிகள். கண்ணு நான் கல்யாணம் காட்சிக்கு வெளியே போய் தங்க முடியாது, மச்சான் எதுவும் சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு ராத்திரியில் எங்கள் அக்கா வந்துடுவான். ஒரு நாள் ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு. உள்ளே எட்டி பார்த்தா 2 பூனை உரண்டைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஏண்டி உனக்குத்தான் இழப்பு வியாதி, ஆஸ்துமா, பேசக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் எதே முக்கி 1 மணி நேரமாக கத்திட்டு இருக்கிற, வாயை மூடிட்டு இருக்கலாம்ல? யோ வாய் சுமாரியா, ஊர்லேருந்து எங்கள் பெரியம்மா இவ்வளோ வந்திருக்கிறா, அவட்ட 4 பழமை பேச மாட்டாமா? நான் பேசாமல் வந்து பண்ணோம்னா அவள் என்ன சொல்லுவா? போன வருஷம் நான் போனப்பெல்லாம் பாப்பா நல்லா பேசுனா திடீர்னு புட்டுக்கு போட்டுட்டா மூஞ்சி தூக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தான் கேட்ட பேர் வாயை மூடி சுமாரியா. இப்படி கத்தின உடனே போன மனுஷன் ஜன்னல் எட்டி பார்த்துட்டு நிலைமை சரியில்லையான்னு ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு 1 மணி நேரம் வந்து பார்த்தா வீடே அமைதியாக இருக்குது. என்ன நடக்குது? எட்டி ஜன்னல் வழியாக பார்த்தா கைத்து கட்டில் இந்த பக்கம் எங்கள் அக்கா, இந்த பக்கத்தில் எங்கள் மச்சான் உட்காந்துட்டு நடுவில் வறுத்து வச்ச பொறி கடை இருக்குது, ஆளுக்கு ஒரு குத்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். இதுதான் வாழ்க்கை. புரிஞ்சுக்குங்க. 80 வயசு தாண்டி கணவன் மனை இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்ச ஒரு மனுஷன். பையன் பொண்டாட்டி வேலைக்கு போவாங்க, பேர குழந்தைங்களாம் அமெரிக்கா போயிடுவாங்க, 24ஆவது மாடியில் உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே பூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். இப்போ பெய்டு ஓல்டேஜ் ஹோம் வந்துடுச்சு. 10,000 ஒரு ஆள் கொடுத்தோம்னா 3 வேளை சாப்பாடு, மெடிக்கல் செக்கப்பு, காரார் நடக்கிறதுக்கு வசதி, உங்கள் வயசில் பேசுறதுக்கு ஆள், எல்லா வசதி வந்துடுச்சு. அங்கே மனைவி நீங்கள் போய்விடலாம். வருடத்திற்கு ஒரே தடவை அமெரிக்காவிலேருந்து பேரனும் பேத்தி வருவாங்க, பையனும் மருமகள் வருவாங்க, எல்லாம் புது சட்டை, புது வேட்டி, புது புடவையோட நேராக வந்து ஓல்டேஜ் ஹோம் வருவாங்க. வந்த உடனே நேராக எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாட்டி தாத்தா ஐ லவ் யூ கட்டி பிடிப்பாங்க, கட்டி பிடிச்சி பழத்தை கொடுப்பாங்க, துணிமணி கொடுப்பாங்க, போய்விடுவார்கள். அந்த சூழ்நிலையிலேயும் உனக்கு மனது இருந்தால் நீ இறைவனால் ஆசீர்வாதிக்கப்பட்டவன். அதைத்தான் அந்த ஔவையார் 2500 ஆண்டுகள் முன்பு சொன்னாள். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாரோடு போம், உடன்புறப்போடு தோல்வலி போம், பொற்தாலியோடு எவையும் போம் என்று சொன்னான். மனைவி போய்விட்டால் அனைத்தும் போய்விட்டதாக அர்த்தம். மக்களே, இங்கு இருக்கின்ற அத்தனை பேரில் 80 வயது தாண்டி வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் நான் சொல்கின்றேன், உங்களுக்கு மனைவி இருந்தால் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த மனைவியோடு சந்தோஷமாக வாழுங்கள் வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.